கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தரும் இரட்சகரும் போதகரும் குருவும் ஆண்டவருமாகிய இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கின்ற அன்பின் வாழ்த்துக்களோடு கூட அடியனுடைய தனிப்பட்ட அன்பு மற்றும் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதர சகோதரி, இன்றைய நாளிலும் தேவன் நம்மை விசேஷமாக ஒன்று கூட்டி நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு பிரயோஜனமாக நம்மை ஒரு பாடம் பார்ப்பதற்கு அவர் நம்ம கிருபை செய்திருக்கிறார். அதற்காக கூட நாம் நன்றிகளை நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் ஏறெடுத்துக் கொள்ளலாம். சகோதர சகோதரிகளே, நம்ம பார்க்க போகிறதான பாடத்தினுடைய தலைப்பு அங்க சகோதரர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னதுங்க, வாசிக்க முடியுதுங்களா? ஆமாங்க, மிஜக்செல் மிக்சோல் இல்லைங்களா? இது ஒரு ஹீப்ரு வேர்டு, நம்ம பின்னாடி பார்க்கலாம். சகோதர சகோதரி, இந்த பாடம் அது என்ன கோணத்துல இருக்கும் இல்லைங்களா, அல்லது இந்த பாடம் அது எப்படி அங்க போக போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சிட்டோம்னா இந்த பாடத்தை கேட்பதற்கு அல்லது புரிந்து கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த பாடம் அது எப்படி போக போகுது அப்படின்னா, சகோதர சகோதரியில இது ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்தை அங்க அடிப்படையாக வைத்து அதிலிருந்து ஏற்கனவே பழைய ஏற்பாட்டின் காலகட்டங்கள்ல அங்க நடந்திருக்கிறதான சில சம்பவங்களை நாம பார்த்து அதிலிருந்து நமக்கான ஆவிக்குரிய புரோஜனமான விளக்கங்களையும் நம்ம என்ன செய்யலாங்க இந்த நாளில் பார்க்கலாம். சகோதர சகோதரிகள், அப்போ நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டினுடைய காலகட்டங்களில் அநேக தீர்க்க தரிசிகள் அங்கே இருந்தாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அவர்கள் தீர்க்க தரிசனங்கள் அங்கே உரைக்கும் போதும் சிலர் மாத்திரம் விசேஷமாக என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க தீர்க்க தரிசனங்களை அங்க உரைக்கிறவர்களாக அங்க இருந்தாங்க. அவருடைய தீர்க்க தரிசனங்கள்ல விசேஷமாக பார்க்கும்போது அநேக தீர்க்க தரிசனங்கள் அது இஸ்ரேல் ஜனங்களுக்கே உரித்ததாக அங்க இருந்துச்சு. அப்படின்னா அது யாருக்கும் செட் ஆகுங்க, யாருக்கும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் இருக்குதுன்னா அது அப்படியே யாருக்கும் செட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அது ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய நமக்கும் என்ன செய்யுங்க, அது பொருந்தி வரும். அன்பான சகோதர சகோதரி, அந்த வகையில தான் நம்ம இன்றைய நாள் என்ன செய்ய போறோம்னா, நம்ம இந்த பாடத்தை பார்க்க போறோம். முதலாவது நாம ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 10வது வசனம். வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்துக்கு கொஞ்சம் கவனம் கொடுக்கலாம். இங்க என்ன சொல்றாருங்க, வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசல் என்னன்னு தெரியாதுங்களா? வீட்டுலதான் என்ன இருக்குங்க முன்னாடி வாசல் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஒரு நுழைவாயில் அங்க இருக்குது. அது வழியா என்ன செய்ய சொல்றாங்க? உள்ள போங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள் இல்லைங்களா? அந்த ஜனத்துக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த பாதை அங்க இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் என்ன செய்யுங்க, சரிப்படுத்துங்க அப்படி சொல்றாரு. அடுத்தது பாதையை உயர்த்துங்கள். கொஞ்சம் என்னமா இருக்கலாம், அப்போ ஒருவேளை அங்க பள்ளங்கள் இருக்கலாம், அது என்ன செய்ய சொல்றாருங்க, உயர்த்துங்கள் அப்படி சொல்றாங்க. அடுத்தது அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, ஒரு வாசல் இருக்குது, அந்த வாசல் வழியா நம்ம என்ன செய்யணுங்க, பிரவேசிக்கிறோம். அப்படி உள்ள போகும்போது அங்க கொஞ்சம் மாறுபாடாக அந்த சாலை அங்க இருக்குது, அந்த பகுதி அங்க இருக்குது. அதனால என்ன செய்ய சொல்றாருன்னா அதை செவ்வைப்படுத்துங்க அப்படி சொல்றாங்க. ரெண்டாவது அதை உயர்த்த சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, அங்க கல்கள் இருக்குதுங்களாம், கல்லெல்லாம் அங்க இருக்குதுங்களாம், அதெல்லாம் என்ன செய்யணுங்களாம், எடுத்து அங்க போட சொல்றாரு. அப்புறம் ஜனங்களுக்காக அங்க கொடியை அங்க ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ ஒரு வாசல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அப்ப அது வழியா ஒருத்தர் உள்ள போறாரு. அங்க என்ன செய்யலைங்க, அந்த வாசல் அந்த பகுதி அது சரியாக அது இல்லை அப்படின்னா இதை நம்ம எப்படி நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலான்னு பார்க்கும்போது, இந்த ரோடெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, ரோடெல்லாம் போடுவாங்க, பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? பெரிய கேள்வி எதுவும் நம்ம கேட்கலைங்க, ரோடு போடுறத பார்த்துருக்கோமா இல்லைங்களா? பார்த்துருக்குறோம். அப்போ ரோடு போடணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு மேடும் பள்ளமான பகுதி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்கே ரோடு போறாங்கன்னா என்ன செய்வாங்க, அதை ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா சமப்படுத்துவாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா ஒரு வழி அங்க சமப்படுத்துவாங்க. ஒருவேளை அங்க பெரிய பெரிய கற்கள் ஏதாவது அங்க இருக்குது அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா அதை எடுத்து ஒரு ஓரமா என்ன பண்ணிடுவாங்க, அங்க வச்சிருவாங்க. அடுத்து என்ன செய்வாங்க, அடுத்து ஜல்லி கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க,
அங்கே ஜல்லி கொண்டு வந்து போடுவாங்க. போட்டுட்டு அதை என்ன செய்வாங்க, சமப்படுத்துவாங்க. அந்த பள்ளங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா அதெல்லாம் ஒரே மாதிரி போகுங்க. அது செவ்வாய்ப்படுத்துவாங்க, அது சரியா பண்ணுவாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, சின்ன சின்ன இந்த சிப்ஸ் எல்லாம் போட்டு அங்கே என்ன பண்ணுவாங்க, தாரை ஊற்றி அங்கே என்ன செய்வாங்கன்னா அங்கே ரோடு போடுறதை நம்ம பார்க்க முடியும். அன்பான சகோதர சகோதரி, அப்போ ரோடு போடும்போது என்ன ஆயிடுங்க, அங்கே பாருங்க, முதல்ல போட்டிருக்கிற ரோடு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ ரோடு போடும்போது என்ன ஆயிடுச்சு, ஹைட் ஆயிடுச்சுங்க பாருங்க, உயர்த்துறது. அப்போ நம்ம எக்ஸாம்பிளா உதாரணத்துக்கு நேரடியாக பார்க்கும்போது நம்ம இந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரிகள். அப்படின்னா நம்ம என்ன இங்க பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வழி பிரயாணம் அங்க இருக்குது, அல்லது ஒரு வழி அங்க இருக்குது. அதுல இருக்கக்கூடியதான சில விஷயங்களை அங்க சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்க போகிறவங்களுக்கு, அது வழியா நடந்து போகிறவங்களுக்கு அது எப்படி இருக்குங்க, அது சரியாக இருக்குங்களா. ஜனங்களுக்கு அதை செவ்வாய்ப்படுத்திட்டோம் அப்படின்னா அங்க ஜனங்கள் நடந்து போகும்போது எப்படி இருக்குங்க, ஈஸியா இருக்கும் நடந்து போகிறதுக்கு இல்லைங்களா. கல்களும் இருந்துட்டு அங்க மேடு பள்ளங்கள் இருந்துட்டு இருந்துச்சுன்னா அது நடந்து போறதுக்கு எப்படி இருக்குங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அன்பான சகோதர சகோதரி, அப்போ இதை டைரக்டா அப்படியே நேரடியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம், இப்படித்தான் அங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அங்க இருக்குது. இந்த தீர்க்க தரிசனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்குதுங்க, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் எங்கேயாவது போய் ரோட் போட்டுட்டு இருந்தாங்களா, இல்ல இல்லைங்களா. அப்போ அவங்க ஒரு பிரயாணம் அங்க மேற்கொண்டு இருக்கிறாங்க. என்ன பிரயாணம் பண்ணாங்க, வனாந்திர பயணம். எங்கிருந்து கிளம்புனாங்கன்னு பார்க்கும்போது எகிப்துல இருந்து கிளம்பி என்ன செய்யறாங்க, அவங்க கானான் தேசத்தை நோக்கி அங்க போனாங்க. அப்படி போகும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த பாதை அப்படின்னும் போது அது என்னன்னா, அவங்க நடந்து போன அந்த பாலைவனம் அதை பத்தி அங்க பேசலைங்க, அவங்க நடந்துகிட்ட விஷயங்கள் இல்லைங்களா, அந்த ப்ராசஸ் அதை பத்தி அங்க பேசியிருக்கிறார். போகும்போது அவங்க சீரா அப்படியே நடந்து போயிட்டாங்களா, என்ன ஆச்சுங்க பாருங்க. சீரா நடந்து போனாங்களான்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லிட்டோம், இல்ல சொல்லிட்டோம். அப்ப என்ன ஆனாங்க, என்ன செஞ்சுட்டாங்க, இடறி இடறி என்ன பண்ணாங்க, விழுந்தாங்க. அதுதான் அன்பான சகோதர சகோதரிலே நம்ம பார்க்கிறோம், அந்த கல்கள்லாம் அங்க இருக்குதுங்க. இப்போ நம்ம நடந்து போறோம் இல்லைங்களா, ஒரு ரோட்ல நடந்து போகும்போது அங்க கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, நம்மளால சரியா நடந்து போக முடியுங்களா, ஒரு சீராக நடந்து போக முடியுங்களா, அங்க நடந்து போக முடியாது. அது என்ன செய்யணும்னா நம்மளை இடறி அங்க விழ செய்யும். அங்க ஜாக்கிரதையா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குங்க, அங்க நடந்து போகணும். இல்லைன்னா என்ன பண்ணலாம், அந்த கல் எடுத்து ஓரமா போட்டு ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணிட்டோம்னா என்ன செய்யலாங்க, இப்போ சீராக அங்க நடந்து போகலாம் இல்லைங்களா. உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுது இல்லைங்களா. அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நாம பாடத்தினுடைய தலைப்புக்கு வரலாம். தலைப்பு என்னதுங்க, மிஜெக்சல் மிக்சோல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம வாசிச்சிட்ட அந்த வேத பகுதியினுடைய இபிசி கமெண்ட்ஸ் நம்ம போடுவாங்க, நீங்க பாருங்க. கேதர் அவுட் த ஸ்டோன்ஸ் கீழே போட்டிருக்காங்க, என்னதுங்க, கற்களை அப்படின்னா என்ன அர்த்தங்களாம், தடுமாறும் கற்கள். அந்த கற்கள் எப்படி இருக்குங்களாம், தடுமாறும் கற்களாக அங்க இருக்கும், அல்லது பிழை எரஸ் அப்படின்னா நாங்க தவறுகள் இல்லைங்களா. அடுத்தது சோதனை அப்படின்னா அன்பான சகோதர சகோதரே, அப்போ இவருடைய பாதையில இருந்த அந்த கல்கள் அது என்னவா இருந்திருக்குதுங்க, என்ன கல்லுங்க அது, சோதனை இருந்திருக்குது. இவர்கள் தவறு செய்வதற்கு அது ஏதுவான அந்த கற்களாக அங்க இருந்திருக்குது. அப்புறம் இவர்கள் தடுமாறி விழுவதற்கு ஏதுவான கற்களை என்ன பண்ணிடுச்சுங்க, அது இருந்திருக்குது அப்படின்றத கூட நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இந்த தடுமாறி அங்க விலகுற அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா, தடுமாறும் கற்கள் அல்லது இடரலின் கற்கள், இதுக்கு தான் என்ன பேருன்னு சொல்லி பார்க்கும்போது மிஜெக்சல் மிக்சோல். இது வந்து வேதாகமத்துல இருக்கக்கூடிய ஒரு பெயர். இதை வந்து நீங்க ஹீப்ரூனுடைய பேச்சு நடையில பார்க்கும்போது இது எவன் நெகிஃப் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க பேச்சு நடையில அங்க பேசும்போது இந்த வார்த்தை எப்படி சொல்லுவாங்கன்னா எவன் நெகிஃப் அப்படின்வாங்க. அப்படின்னா இது தடுமாறி விழ வைக்கிற கல்லுப்பா அப்படின்னு அவங்க பேசுவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம பார்க்கிறோம் இது ஹீப்ரூ நம்பர் 4383 அங்க இருக்குது. நீங்க வாய்ப்பு இருக்கும்போது நீங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த பாடத்தினுடைய ஒரு அவுட்லைன் இல்லைங்களா. இந்த பாடம் அப்ப எப்படி போக போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப பாடம் எப்படி போகுங்க, புரிஞ்சுட்டோம் இல்லைங்களா. ஒரு பாதையில நடந்து போயிருக்கிறாங்க மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள். அவளுடைய பாதைகள்ல தடுமாறி விழ வைக்கக்கூடியதான கற்கள் இருந்திருக்குது. அதை அவங்க எடுத்து என்ன செய்ய வேண்டி இருந்துச்சுங்க, ஓரமா அங்க போட வேண்டியது இருந்துச்சு. அப்பதான் என்ன பண்ண முடியும், சீராக போக முடியும். அப்படின்னா இது அப்படியே நமக்கும் என்ன பண்ணுங்க, இப்ப அப்ளை ஆகும். அப்ப என்னென்ன அந்த விஷயங்களை அவர்கள் கடந்து போனாங்கன்றத நம்ம என்ன செய்ய போறோம்னா இன்றைய நாள் நம்ம பாடமாக அங்க பார்க்க போகிறோம் சகோதர சகோதரி. இந்த பாடம் அங்க எங்க இருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதனுடைய இண்டெக்ஸ் அங்க போடுவாங்க. இது ஃபர்ஸ்ட் வால்யூம்ல
217, ரீப்ரிண்ட் 1248, ரீப்ரிண்ட் 860, ரீப்ரிண்ட் 3673, ரீப்ரிண்ட் 2610, ரீப்ரிண்ட் 542. இதனுடைய ஒரு சாராம்சம் தான் இந்த பாடமாக அங்கே இருக்கும் அன்பான சகோதர சகோதரி. நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது பார்க்கலாம். இது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ரீப்ரிண்டினுடைய பேஜ் நம்பர்ஸ் நாம் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரி, நம்ம மறுபடியும் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 14வது வசனம். வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்னப்படும். பாருங்க, இப்போ வழியை உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி என்ன செய்யணுங்களாம்? இடரலை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள். அங்க எதை எடுத்து போட சொன்னாருங்க? கல் எடுத்து போட சொன்னாரு. இப்போ இங்க புரிஞ்சிருச்சிங்களா? இது என்னதுங்க? இடர வைக்கக்கூடியதான விஷயத்துக்கு தான் அங்க என்ன சொல்றாருன்னா கல்கள் அப்படின்னு அங்க சொல்லி இருக்குது அன்பான சகோதர சகோதரிகள். இப்போ இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க நடந்து போகும்போது என்னென்ன கல்கள்ல அவங்க தடுக்கி விழுந்தாங்க இல்லைங்களா? அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்த்துட்டோம்னா நம்ம என்ன செஞ்சிடலாங்க? நாம் கூட என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பிரயாணம் போயிட்டு இருக்கோமா இல்லைங்களா? என்ன பிரயாணம் போறோம்? பரம கானானை நோக்கி போகக்கூடிய ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாக இருக்கிற நமக்கு கூட நாம போய் கொண்டிருக்கிற பாதையில கூட என்ன இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அந்த கற்கள் இருப்பதற்கு என்ன இருக்குதுங்க? வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்துட்ட எல்லா சம்பவங்களும் திஷ்டாந்தரங்களாக அங்க காணப்படுது. அவைகள் கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு எப்படி இருக்குதுங்களா? அப்ப எச்சரிப்பாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்படி பார்க்கும்போது அவங்க இடறி விழுந்துட்டதான கற்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதலாவது கல் அங்க என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க வாசிங்க யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். என்ன சொல்றாருங்க? தெரியுதுங்களா? கடைசி வரைக்கும் என்ன எழுதியிருக்கிறாங்க? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். யார் சொல்றான்னு பார்க்கும்போது அங்க தேவன் என்ன செய்யறாருன்னா மோசேயை நோக்கி அங்க சொல்றாரு. தேவனே சொல்றாருங்களாம், வணங்காத கழுத்துள்ள ஜனங்களாக யார் இருக்கிறாங்க? இவங்க இருக்கிறாங்க, இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இவர்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது அங்க பழகிக்கிட்டதான இந்த பாரம்பரியமான விஷயங்கள் அங்க எப்படி பழகிட்டாங்களோ அப்படியே என்ன செஞ்சிருக்கிறாங்க. அவர் இந்த வனாந்தர பயணத்துல என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அவங்க பயணிக்கிறாங்க. அவங்க எகிப்தை விட்டு கிளம்பி வரும்போது எத்தனை வாதைகள் அங்க கொடுக்குறாருங்க? எகிப்துக்கு 10 வாதைகள் கொடுக்குறாரு இல்லைங்களா? அதை பார்க்கிறாங்க. அப்ப எகிப்தியர் அவர்களுக்கு முன்னாடி வாதிக்கப்படுகிறதான விஷயத்தை என்ன செஞ்சாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தாங்க. அதுல இருந்து தேவன் விசேஷமாக அவர்களை மட்டும் அங்க காப்பாற்றி அங்க வைத்திருந்ததை என்ன செஞ்சாங்க? அவங்க பார்த்தாங்க அன்பான சகோதர சகோதரி. அப்படி பார்த்து இப்ப இஸ்ரேல் அங்க ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா எகிப்தை விட்டு வெளியே வராங்க. வந்தவுடன் நேரம் எங்க வந்து நிக்கிறாங்க? இப்போ எங்க வந்து நிக்கிறாங்க? செங்கடலுக்கு அங்க வருவாங்க. வந்த உடனே இப்போ அங்க எகிப்துல இருந்து என்ன செய்யறாங்கன்னா அங்க சேனைகள் வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்துல என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? உடனே என்ன செஞ்சிருவாங்கன்னா நாங்க அங்கேயே இருந்திருக்கலாம், அங்க என்ன கல்லறைகளா இல்லை இல்லைங்களா, எங்களை எங்க கொண்டு வந்தா சாவடிக்கவா கூட்டிட்டு வந்தீங்க? பாருங்க அன்பான சகோதர சகோதரிலே, அவர்களுடைய தலைமுறை தலைமுறையாக அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்ததான சுதந்திரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அவங்க இனிமே என்ன கிடையாதுங்க, அடிமை கிடையாது. அவங்க சுதந்திரமா அங்க செயல்படலாம். ஆனா அவைகள் எதுவுமே அவங்களுக்கு எப்படி தெரியலன்னா அங்க பெருசாவே தெரியலைங்க. அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு பார்க்கும்போது அங்க தேவனுக்கு விரோதமாக பேசக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. அந்த வணங்கக்கூடிய ஒரு கழுத்துள்ள ஜனங்களாக அவங்க என்ன செய்யல, அங்க அவங்க இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, அவர்களை மேகஸ்தம்பம் அங்க வச்சு வழி நடத்துறாரு இல்லைங்களா? பகல்ல. இரவுல நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரே அக்னி ஸ்தம்பம் அங்க வச்சு வழி நடத்துறாரு. மட்டுமல்ல, அவர்களுக்கு அந்த செங்கடலை பிளந்து காமிச்சு இந்த சைடு கூட்டிட்டு வராருங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமும் என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க எங்கேயாவது தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக வாழ்ந்தது போல எங்கேயாவது நம்மளால வாசிக்க முடியுங்களா? அப்ப மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் எங்கேயுமே பிரியமா இருந்தது போல வாசிக்க முடியலன்னா ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய நாமும் என்ன செய்யணுங்க, கொஞ்சம் நிதானிக்கணும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இந்த ஓட்டத்தை அங்க நம்ம ஓட வேண்டி இருக்குது. இந்த பாதையில நாம நடந்து செல்ல வேண்டியது இருக்குது அன்பான சகோதர சகோதரி. அப்போ நம்ம பார்க்கும்போது இவர்கள் எந்த அளவுக்கு மாறி போயிட்டாங்கன்னா, இவருடைய முற்பிதாக்கள் யாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அவர்கள் அங்க தேவனுடைய மனுஷர்களை பார்க்கும்போது அவர்கள் உபசரித்த விதம் அங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. நீங்க வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 2 மற்றும் 3. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது
இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மனுஷர்கள் அங்க வரதை பார்த்துட்டு இவங்க என்ன செய்யறாருங்க, இவரு முன்னாடி ஓடி போறாருங்க. அவங்க வர வரைக்கும் என்ன செய்யலைங்க, வெயிட் பண்ணல, எதிர்கொண்டு போய் என்ன செய்யறாருன்னா அவர்களை உபசரிக்கிற விஷயத்தை அங்க பார்க்கிறோம். முகம் குப்புற விழுந்து என்ன செய்யறாரு, அங்க யார் வந்ததா நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அங்க என்ன செஞ்சிருக்கிறாருங்க. அன்பான சகோதர சகோதரி, அப்படி இருக்கக்கூடியதான அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய முற்பிதாக்கள் அப்படியெல்லாம் இருந்துட்டாலும், இந்த இஸ்ரேல் ஜனங்கள், இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய முற்பிதாக்களுக்கு அங்க கொடுத்துட்டதான முக்கியத்துவத்தை காட்டிலும், விக்கிரகங்களுக்கு அங்க கொடுத்துட்டதான முக்கியத்துவத்தை காட்டிலும் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைங்க. அங்க தேவனுக்கு அவர்கள் என்ன செய்யல, அங்க முக்கியத்துவம் கொடுத்த ஜனங்களாக அவங்க காணப்படவே இல்லைங்க. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, அப்பெல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்க தேவனுக்கு விரோதமாக அங்க பேசக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிங்க, உபாகமம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் உன் நீதியின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்க கொடார் என்பதை அறிய கடவாய். தேவனாகிய கர்த்தர் என்ன செய்ய போறது இல்லைங்களா, இவங்களுக்கு அந்த தேசத்தை சுதந்தரிக்க கொடார். எந்த தேசம், எந்த தேசத்திற்கு இவர்கள் போவதற்காக இந்த பிரயாணத்தை தொடங்கினாங்களோ அந்த தேசத்தை என்ன செய்ய மாட்டாங்களாம், சுதந்தரித்து கொள்ள மாட்டாங்கன்னு சொல்றாருங்க. காரணம் என்ன, அவங்க யாருங்களாம், வணங்காத கழுத்துள்ள ஜனம். அன்பான சகோதர சகோதரி, இந்த வணங்காத கழுத்துள்ள ஒரு ஜனங்களாக நாமோ இருக்கிறோமா, இருக்கிறோமா இல்லைங்களா? சில நேரங்கள்ல நம்முடைய பலவீனத்தினால என்ன பண்ணிடுறோம், வணங்காத ஜனங்களாக அங்க மாறிடும். எப்படி நாம வணங்காத கழுத்துள்ள அங்க ஜனங்களாக அங்க மாறிடுறோம், எப்படி மாறும்? நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், சோதனைகள் இல்லைங்களா, அதெல்லாம் வரும்போது தான் தெரியும் இல்லைங்களா, நம்ம எப்படி நம்ம தேவனை அங்க விசுவாசிக்காம, தேவன் மேல நம்ம வைத்திருக்கிறதான அன்பை அங்க நாம நிரூபித்து காண்பிக்காம நம்ம வழி விலகி போகக்கூடியதான விஷயங்கள் எப்பதான் தெரியுங்க, சோதனைகளை தான் தெரியும். அதான் அந்த கற்கள் அங்க வருதுங்க. சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கூட இவ்வளவு அருமையாக தேவன் அங்க வழி நடத்திட்டு வந்த போதிலும், இங்க மோசே அந்த சீனாய் மலைக்கு போயிட்டு அந்த கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்கு போயிட்டு திரும்பி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. என்ன செஞ்சுட்டாங்க, போட்டுங்க, என்ன செஞ்சுட்டாங்க, செஞ்சுட்டு என்ன சொன்னாங்க அவங்க, வாசிங்க, யாத்திராகமும் 32:27. இவங்க அந்த கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, சகோதர சகோதரிகளே, இந்த கண்ணுக்குட்டி தான் என்ன செஞ்சிருச்சுங்க, நம்மளை எகிப்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா, எவ்வளோ ஒரு அருமையாக அங்க தேவன் வழி நடத்திட்டு வராரு. ஆனா இவருடைய நோக்கம், இவருடைய சிந்தனை எவ்வளோ ஒரு மோசமாகவே இருக்குது பாருங்க. இப்போ மோசே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு பாருங்க, நீங்க யாத்திராகமும் 32:26 படிங்க. ஃபர்ஸ்ட் 32:26. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். மொத்தம் எத்தனை கோத்திரம், 12 கோத்திரம். கர்த்தர் பக்கம் யார் இருக்கிறீங்கன்னு கேட்கும் போது யார் வராங்க, ஒரே ஒரு கோத்திரம் வருதுங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரே ஒருத்தர். மிச்சம் 11 கோத்திரம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த கண்ணுக்குட்டியை தான் என்ன செஞ்சுட்டாங்க, அங்கத்தான் அவங்கள தான் வணங்கிட்டாங்க இல்லைங்களா. வாசிங்க, யாத்திராகமம் 32:27. அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பாருங்க, இப்போ இந்த லேவி கோத்திரம் மாத்திரம் தனியா வந்துட்டாங்க இல்லைங்களா. இந்த லேவி கோத்திரத்துக்கு இப்போ ஒரு கட்டளை அங்க கொடுக்கப்படுது. என்ன செய்யணுங்களா, இவங்க தங்களுடைய சகோதரர்கள் தான் இல்லைங்களா. அந்த 12 கோத்திரத்துல 11 கோத்திரமும் லேவிக்கு யார் தாங்க, சகோதரர்கள் தான், உறவினர்கள் தான் இல்லைங்களா. ஆனா என்ன செய்ய வேண்டி இருக்குதுன்னு பார்க்கும்போது அவர்களை சங்காரம் பண்ண அங்க சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அதுதான் பண்ண சொல்றாரு. இங்க மாத்திரம் இல்லை அன்பான சகோதர சகோதரிகளே,
நிறைய இடங்கள்ல என்ன செஞ்சிடறாங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இப்படித்தான் பண்றாங்க. அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா தேவன் கிட்ட? நீங்க வாசிங்க யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 5 மற்றும் 6. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் பாருங்க, இங்க கேட்கிறாரு, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இத தேவன் சொன்ன மாத்திரத்துல இஸ்ரேல் ஜனங்க கூட என்னதான் பதில் சொல்லிட்டாங்க? நீங்க என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை நீங்கள் கை கொள்வீர்களானால் நீங்களே என்ன செய்வீங்க? எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன சொன்னாங்க? சரிங்க தேவனே, நாங்க என்ன செய்யறோம், சொல்றதெல்லாம் கேட்கிறோம் சொன்னாங்களா இல்லைங்களா? செஞ்சுட்டாங்களா? இதே வசனம் அன்பான சகோதர சகோதரிகளே இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாக இருக்கிற நமக்கு அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கலாம். என் வாக்கை நீங்கள் உள்ளபடி கேட்டு, நாம் ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா? என் உடன்படிக்கையை நீங்கள் கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் சொன்னாருங்களா? நாம் அவருடைய பிள்ளைகள் நாங்க சொல்றோங்களா? அப்போ நாம் கூட என்ன சொல்லிட்டு தான் வந்தோங்க? உங்கள் வாக்கை உள்ளபடி கேட்டு அது எப்படி இருக்குதோ, உங்க விருப்பம் என்னவோ, உங்க சித்தம் என்னவோ அதை அப்படியே செய்யறோம் தேவனே சொன்னோங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, அதை செய்வதற்கு நாம முயற்சிகள் நாங்கள் ஏறெடுத்துட்டு இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? ஆனா பார்க்கும்போது இந்த ஜனங்கள் அவங்க என்ன செய்யவே இல்லைங்க, செய்யவே இல்லைங்க. இவங்களுடைய அந்த வணங்காத கழுத்துள்ள அந்த ஜனங்கள் அவர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. எத்தனை கட்டளைகள் கொடுத்தாருங்க தேவன் அவங்களுக்கு? 3000க்கும் அதிகமான நியாய பிரமாணங்கள் அங்க இருந்துச்சு இல்லைங்களா? இவைகள் எல்லாவற்றையும் 10 கட்டளைகள் அங்க என்ன பண்ணியிருந்தாருங்க, கொடுத்திருந்தாரு. அதோடைய பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் தான் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அதோடைய விளக்கங்களா தான் என்ன இருக்குங்க, 3000க்கும் அதிகமான நியாய பிரமாணங்களும் இதன் விஷயத்துல தான் இருக்குங்க. அவைகள்ல அநேக விஷயங்களை அவர்கள் கை கொள்ளாம போயிட்டாங்க. ஆனா நமக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அங்க இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு கற்பனை அங்க கொடுக்கப்பட்டிருந்துச்சுங்க. இந்த எல்லா கட்டளைகளுக்கும் மேல அங்க சீல் வைக்கிற மாதிரி ஒரு கட்டளை வச்சிருந்தாரு. என்ன கட்டளைங்க? 2 கட்டளை சொல்லியிருக்கிறாருங்க. என்னதுங்க? கட்டளையே தெரியலைங்களா? என்ன செய்யணுங்க? முதல்ல நம்முடைய முழு இருதயத்தோடு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, அங்க நாம தேவனுக்கு அங்க என்ன செய்யணுங்க, அன்பு செலுத்தணும். சகோதர சகோதரிகளே, அவங்களுக்கு அங்க கொடுக்கப்பட்டிருந்ததான நியாய பிரமாணங்கள் ரொம்ப அதிகம் இல்லைங்களா? 3600க்கும் மேலைங்களாம். ஆனா நமக்கு என்ன செய்யறாருங்க? 2 வைக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம், தேவன் மேல அன்பு வைக்கணும். 2வது நம்மை நேசிக்கிறது மாதிரி என்ன செய்யணுங்களாம், அங்க பிறரை அங்க நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதுல முதல் விஷயத்தை நம்ம என்ன செஞ்சிருவோங்களா? காண்கிற சகோதரிடத்தில் அன்பு கூறலன்னா காணாத தேவனிடத்துல எப்படி நம்ம அன்பு செலுத்த முடியும்? இப்ப காண்கிற சகோதரர்கிட்ட அன்பு செலுத்துறோங்களா? இல்லைன்னா அப்ப முதல் கட்டளை என்ன ஆயிடுச்சுங்க, தேவன் மேலே என்ன இல்லைங்க இப்போ இல்ல, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அப்புறம் தாங்க நம்மை நேசிக்கிறது, பிறரை நேசிக்கிறதெல்லாம். சகோதர சகோதரிகளே, நம்ம பார்க்கும்போது என்ன காரணம், நம்முடைய குணாதிசயமே அப்படித்தாங்க இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்களுடைய குணாதிசயமே எப்படித்தான் இருந்துச்சுன்னா, எகிப்துல அவங்க அப்படியே பழகி போயிருந்தாங்க. அதனாலதான் என்ன செஞ்சுட்டாங்க, வணங்காத கழுத்துள்ளவர்களாக மாறிட்டாங்க. இங்க நாம் கூட அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அன்பு என்ற விஷயம் வைக்கும் போது நம்மளால என்ன செய்ய முடியலைங்க. அன்பை பத்தின பெரிய டெஃபினிஷன் நம்ம பார்க்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல 13ஆம் அதிகாரத்துல அங்க பேசுறாரு இல்லைங்களா அப்போஸ்தலனாகிய பவுல். அன்பு என்ன செய்யுங்களாம், ஒரு காலம் அழியாதுங்களாம். அழியுங்களா? அழியாது. நாம் கூட எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம்? அழியாமை, சாகாமை. அன்பை தரித்து கொள்ளாமல் என்ன செய்ய முடியாதுங்க, அன்பை நாம தரித்து கொள்ளாமல் என்ன செய்ய முடியாதுங்க, அழியாமை சாகாமையை தரித்து கொள்ள முடியாது. அன்பான சகோதர சகோதரி, முதல் கட்டளையாவே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த முதல் விஷயமே என்னன்னா, அவங்க இவ்வளோ பெற்றுக்கொண்டால் நன்மையை பெற்றுக்கொண்டாலும் தேவன் மேல அங்க என்ன வைக்கல, அங்க அன்பு வைக்கல. அதனால என்ன செய்ய முடியலன்னா, அவர்களால அந்த கட்டளைகளை அங்க என்ன செய்ய முடியலன்னா, கற்பனைகளை அங்க நிறைவேற்ற முடியல. சகோதர சகோதரி, நாமும் கூட இன்றைய நாள்ல அப்படித்தான் இருக்கிறோம். நம்முடைய அநேக பலவீன சூழ்நிலைகள்ல நாம் நம் மீது அதிக அன்பு வைத்துட்டு தேவன் மேல அன்பு வைக்காததுனால என்ன செஞ்சிடறோம்னா, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாம முடியாம போயிருதுங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்,
வணங்குற கழுத்துள்ள ஜனங்களாக ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுங்க? மாறக்கூடியவர்களாக இருக்கணும். இது முதல் கல் அங்க இருக்குது சகோதர சகோதரிகளே. அப்போ இதை நாம முதல்ல என்ன செய்யணுங்க? எடுத்து போடணும். போட்டோன்னா என்ன செய்யலாம்? நடந்து போகலாம் சீரா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே, ஒரு கல் அங்க இருக்குது. இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு கல். அங்க எப்ப பார்த்தாலும் என்ன செஞ்சிருவாங்கன்னா, இவங்க அந்த நடந்து போகும்போதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்கன்னா, அந்த கல்ல அங்க இடிச்சு இடிச்சு விழுந்துட்டே இருப்பாங்க. அவர்களை அதிகமாக தடுமாறி விழ செய்த கற்கள்ல ஒரு கல் இருந்தாங்க. அவர்கள் கலகமும் முறுமுறுப்பும். எப்பெல்லாம் இதை செஞ்சாங்க தெரியுங்களா? எப்பெல்லாம் செஞ்சாங்க நம்மளால சொல்ல முடியுங்களா? பாருங்க, நமக்கு ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன பண்ணுங்க? ஆனா இவங்க என்ன தெரியுங்களா பண்ணிட்டு இருந்தாங்க? சமயம் வாய்க்கும் போதெல்லாம் என்னதான் பண்ணாங்க? இவர்கள் கலகம் பண்ணுவதும் முறுமுறுப்பு செய்வதும் தான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா சகோதர சகோதரிகளே அங்க செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நீங்க வாசிக்கலாம் பாருங்க, என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் போதும் சிஸ்டர். அப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அங்க இருக்கிறவங்க கூக்குரலிட்டு அழுகுறாங்களாம். இந்த சம்பவம் குறிப்பிட்டு இந்த என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நடக்கிற இந்த சம்பவம் எங்க நடக்குன்னு பார்க்கும்போது, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த வேவு பார்க்கறதுக்காக அங்க அனுப்பி வைக்கிறாங்க இல்லைங்களா? 12 பேர்களை அங்க அனுப்புறாங்க, கோத்திரத்துக்கு ஒருத்தரா. அப்ப போய் பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியாது, உள்ள போகவே முடியாது, அவங்க பார்க்கறதுக்கு ராட்சதர்கள் போல இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அப்பதான் என்ன செய்யறாங்க, இவங்க அழுவ ஆரம்பிக்கிறாங்க. சகோதர சகோதரிகளை இங்க பாருங்க, எகிப்து அந்த சேனைகள் எவ்வளவு பெரிய சேனை, அங்கிருந்து என்ன செய்யறாருங்க, தேவன் விடுவித்து கூட்டிட்டு வராரு. செங்கடலையே பிரிச்சு என்ன பண்றாங்க, கண்ணு மாடி பார்த்துருக்குறாங்க, பிரிச்சு என்ன செய்யறாருங்க, 2ஆ பிளக்குதுங்க. நடந்து என்ன பண்றாங்க, வராங்க. சாப்பாடே கிடைக்காதுங்க, வானத்துல இருந்து என்ன கிடைக்குதுங்க, மண்ணா கிடைக்குது. இப்போ இப்படி எல்லாம் என்ன செய்யறாருங்க, அங்க தேவன் விசேஷமாக அவர்களை வழிநடத்தி வந்த போதிலும் அவர்கள் இந்த இடத்துல வந்தோன்னு என்ன சொல்லியிருக்கணும், நம்ம முன்னாடி அவ்வளோ பெரிய செங்கடலே இருந்துச்சு, அதையே என்ன செஞ்சுட்டாருங்க தேவன், அங்க பிளந்து நம்மளை கூட்டிட்டு வந்தாரு. அதனால நம்மள என்ன செய்யலாம், நிச்சயமாக தேவன் மேல நம்ம விசுவாசம் வைக்கும் போது அவர் என்ன செய்வாருங்க, நமக்கு அந்த கானான் தேசத்தை அவர் கொடுப்பாருன்னு அவங்க விசுவாசிச்சிருந்தாங்கன்னா அதை என்ன பண்ணிருப்பாங்க, வெட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். யாருக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க பாருங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா என்ன செய்யறாங்க, அங்க முறுமுறுக்கிறாங்க. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனாமானால் நலமாய் இருக்கும். இவங்களுக்கு எப்பவுமே எதைதான் ஞாபகம் இருக்குதுங்க, எகிப்து தேசத்தை மாத்திரம் தான் ஞாபகம் வச்சுட்டே இருக்கிறாங்க. இவ்வளோ தூரம் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், நம்மளை அங்க கூட்டிட்டு வந்திருக்கிறார். நம்மளுடைய பாதரட்சைகள் கூட என்ன ஆகல, அங்க பிஞ்சு கூட போகல, நம்ம ட்ரெஸ் கூட என்ன ஆகல, ஒண்ணுமே ஆகல. அவர் மேகஸ்தம்பம் வச்சு வழி நடத்துறார், அக்னி ஸ்தம்பம் வச்சு வழி நடத்துறார், மண்ணா கேட்டா கொடுக்கிறார், இறைச்சி கேட்டா கொடுக்கிறார். ஆனா இப்ப என்ன செய்யறாங்க, மறுபடியும் அங்க முறுமுறுக்கிறாங்க. யாருக்கு விரோதமா, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் எகிப்திலே செத்து போயிருந்தால் என்ன பண்ணிருக்கலாங்களா, நலமா இருக்கும், இந்த வனாந்தரத்துல நாங்க செத்தா கூட பரவாயில்ல, ஆனா அவங்க கையில நாங்க என்ன பண்ணிருக்கூடாதுங்க, போய் சாவக்கூடாது. அப்ப இவங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவு பாருங்க அன்பான சகோதர சகோதரி எப்படி இருந்திருக்குது. வாசிங்க 14:3. நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன, எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பாருங்க என்ன சொல்லிட்டாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க இல்லைங்களா, இப்ப என்ன சொல்றாங்க, எகிப்துக்கு நாங்க திரும்பி போனோம்னா கூட ரொம்ப பரவாயில்லைங்க, இவர்கள் கையில நம்மளால என்ன செஞ்சிடவே முடியாது, சாவறதுக்கெல்லாம் நம்மளால முடியாது அப்படி சொல்றாங்க. பாருங்க எந்த அளவிற்கு இவருடைய மனநிலை இருக்குது பாருங்க. தூதர்கள் உண்ணக்கூடிய உணவு இல்லைங்களா, மன்னா, அதை கொடுத்தா அது எப்படி இருக்குதுங்களா, இவங்களுக்கு வெறுப்பா இருக்குதுங்க. தேவன் அந்த உணவை எங்க கொடுத்தா கூட என்ன சொல்லிடுவாங்க, வெறுப்பா இருக்குது. எதை எடுத்தாலும் என்ன செஞ்சிருவாங்கன்னா இவர்கள் முறுமுறுக்க அங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப யாருக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க, 9வது வசனம் வாசிங்க, 14:9. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். தொடர்ந்து அதே அதிகாரம் தான் இங்க யோசுவா பேசும்போது என்ன செய்யறாரு, என்ன சொல்றாருங்க, அன்பான சகோதர சகோதரிகளே பாருங்க, கர்த்தருக்கு விரோதமா நீங்க கலகம் பண்ண, அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க கலகம் பண்ணிருக்கிறாங்க, அங்க முறுமுறுத்திருக்கிறாங்க. இங்க என்ன செய்யறாங்க, தேவனுக்கு விரோதமாகவே கலகம் பண்றாங்க.
சகோதர சகோதரி, அப்ப என்ன செய்யறாரு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, ம். அவர்கள் நமக்கு இரையாவார்கள். பாருங்க, அவங்க நமக்கு இரையாவாங்க சொல்றாரு. விசுவாசம் வரல. அதனால அன்பான சகோதர சகோதரி, இந்த எகிப்து தேசத்துல இருந்து வந்து இங்க உட்கார்ந்து அழுகுறாங்க இல்லைங்களா, இவங்க எங்க போகவே இல்லைங்க. வனாந்தர பகுதிகளில் இவங்க அந்த பிரயாணம் போகும்போது அந்த பிறந்த அந்த குழந்தைகள் அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வருது பார்த்தீங்களா, அவங்க தான் என்ன செய்யறாங்க, கானானுக்கு போறாங்க. இவர் இந்த வனாந்தரத்திலே செத்து போனால் நலமா இருக்கும்னு கேட்டாங்க இல்லைங்களா, அதுபடியே என்னதான் செஞ்சுட்டாங்க. ஆமா அன்பான சகோதரி, வாயின் வார்த்தைகள் கூட அங்க ரொம்ப முக்கியம். நீங்க வாசிங்க, இதை நம்மளை அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அங்க சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். பாருங்க, என்ன ஒரு அறிவுரை கொடுக்குறாருங்க. இப்போ அங்க முறுமுறுத்தாங்க, சங்காரக்காரனாலே என்ன செஞ்சுட்டாங்களாம், அழிக்கப்பட்டாங்க. நீங்க என்ன பண்ணிடாதீங்க, முறுமுறுக்காதீங்க. அப்ப முறுமுறுத்தீங்கன்னா என்ன பண்ணப்படுவீங்க, சங்கார தூதனாலே அழிக்கப்படுவீங்க. சரிங்களா? இதுக்கான நம்ம இபிசி கமெண்ட்ஸ் பார்க்கலாம் பாருங்க, நீங்க வாசிங்க. அந்த ஒயிட்ல இருக்கிறது மாற்றம் வாசிங்க. Against the plan of God by which he hath set the members in the body, as it hath pleased him. பாருங்க, தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக முறுமுறுக்கிறது. தேவன் இவர்களை இப்படித்தான் கூட்டிட்டு போகணும்னு என்ன பண்ணியிருந்தாருங்க, அங்க ஒரு பிளான் வச்சிருந்தார், அதற்கான ஏற்பாடுகள் வச்சிருந்தார். இவர்கள் எத்தனை நாள் அந்த எகிப்து தேசத்துல எத்தனை வருடங்கள் அங்க இருக்கணும், திட்டம். இவர்கள் வனாந்தர பயணத்துல எப்படித்தான் போகணும், திட்டம் இருந்துச்சு. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க, அவைகளுக்கு விரோதமாக அங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து வாசிங்க, நான் ஒயிட் மட்டும் வாசிங்க. Murmurings against the divine arrangement are really murmurings against the God himself. தேவனுடைய ஒழுங்கின் ஏற்பாட்டிற்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம் அப்படின்னா அது யாருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதா மாறுதுன்னா தேவனுக்கு விரோதமாக முறுமுறுப்பதாக அங்க மாறுது. அப்போ இவங்க ஆரோனை மோசேவே அங்க என்ன செய்யறாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஆனா வழி நடத்திட்டு இருக்கிறது யாருங்க, இவங்க ஜஸ்ட் யாரு, ஒரு கருவித்தான் இல்லைங்களா. அப்போ இந்த ஏற்பாடை செய்திருக்கிறது அங்க யாருன்னு பார்க்கும்போது அங்க தேவன் அங்க செஞ்சிருந்தார். இவைகளுக்கு விரோதமாக முறுமுறுக்கும் போது இல்லைங்களா, இது நமக்கு கூட எப்படித்தாங்க ஒரு பாடம் தான். தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, முறுமுறுக்காது இருங்கள். தேவனுடைய ஏற்பாட்டுகளுக்கு விரோதமாக பேசிட்டோம் அப்படின்னா அது தேவனுக்கு விரோதமாக பேசிட்டதா அர்த்தம். ஒருவேளை தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அது யாருக்கு விரோதமா பேசினதா அர்த்தம், தேவனுக்கு விரோதமா பேசினதாக அர்த்தம். அப்ப என்ன தேவனுடைய திட்டம் இல்லைங்களா, என்ன தேவனுடைய திட்டம் நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரி, நீங்க ரீப்ரிண்ட் நம்பர் 4502 வாசிங்க. The murmurs மன்னிக்கணும், நீங்க முன்னாடி இருக்க ரீப்ரிண்ட்லயே ஒயிட் லெட்டர்ஸ் வாசி. The suggestion of the work, do without murmuring. பாருங்க, இப்போ ஒரு சஜஷன் அங்க கொடுக்குறாருங்க, ஒரு பரிந்துரை. முறுமுறுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க, ஆனா ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க. என்ன பண்ணணும், do without murmuring, without complaining, without fault finding. குறை கண்டுபிடிக்காமல், குறை பேசாமல் நீங்க என்ன செய்யுங்க, எது செஞ்சாலும் செய்யுங்க. தான் சஜஷன். பாத்தீங்களா அன்பான சகோதர சகோதரி, முறுமுறுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும், சங்கார தூதனால என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரி, நம்ம ஜாக்கிரதையாக அங்க இருக்கணும். ரீப்ரிண்ட் நம்பர் 4502ல 4th பேசேஜ்ல the murmurs and complainers in. இந்த முறுமுறுக்கிறவர்களும் குறை சொல்றவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் பத்தி பேசல. இங்க யாரை பத்தி பேசியிருக்காருன்னா இங்க மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க நடந்ததை பத்தி பேசுறாருங்க. இங்க குறை கண்டுபிடிச்சிட்டு இங்க முறுமுறுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை அங்க தேவன் என்ன செய்யல தெரியுங்களா, வாசிங்க. The murmurs and complainers in typical Israel were not permitted to enter into Canaan's blessing. இவங்களை கானான் தேசத்திற்குள்ளாக அதனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு தேவன் என்ன செய்யவே இல்லை தெரியுங்களா, அனுமதிக்கவே இல்லை. தேவனுடைய ஏற்பாடுகள் விரோதமாக அங்க முறுமுறுத்துட்டோம் அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு கூட என்னதாங்க, ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு கூட என்னதாங்க இருக்குது, அந்த பரம கானானுடைய ஆசீர்வாதங்களை ருசி பார்ப்பது என்பது அதற்கான அனுமதியை நம்ம என்ன பண்றோம், இழந்து போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இது நம்ம ரொம்ப கவனம் கொடுக்கணும். என்ன காரணம்,
ஏன் முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள்? அப்ப காரணம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எப்பவுமே முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்க, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏன் முறுமுறுத்துட்டே இருந்தாங்க தெரியுங்களா? நீங்க வசனம் வாசிங்க பாருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 38வது வசனம். அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. பாருங்க, யார் யாரெல்லாம் போயிருக்கிறாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் போயிருக்கிறாங்க. அவங்க கூட யார் போறாங்க? அவங்க கூட யாரெல்லாம் போறாங்க? பாருங்க, முக்கியமான விஷயத்த நம்ம எப்பவுமே என்ன பண்ணிடுறோம்? ஸ்கிப் பண்ணிடுறோம். என்ன செய்யறாங்க? பல ஜாதியான ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரம் தானே போகணும். இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரம் தானே மோசே அழைச்சிட்டு வந்தாரு. எப்படி பல ஜாதியானவங்க வந்தாங்க? பாருங்க அன்பான சகோதர சொல்லி, எகிப்திலேயே இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா புற ஜாதியார்களோடு அங்க சம்பந்தம் கலந்துருக்கிறாங்க. இதற்கு நீங்க இன்னும் ரீபிரிண்டினுடைய விளக்கங்கள் அங்க கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க போய் பார்க்கும்போது, இவர்களே அங்க அடிமையா இருந்துட்டாலும் இவர்களுக்கு கூட சில அடிமைகள் என்ன பண்ணிருக்கிறாங்க, அங்க இருந்திருக்கிறாங்க. இவங்க வரும்போது அவர்களையும் சேர்த்து என்ன பண்ணிருக்கிறாங்க, கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இவங்க பாருங்க அப்பவே என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்நிய நுகத்தில் அங்க பிணைச்சிருக்கிறாங்க. அது இல்லாம என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா மற்ற அங்க வேலை செய்யக்கூடியவர்களையும் கூட்டிக்கிட்டே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க. இவங்க தான் என்ன செய்யறாங்கன்னா அன்பான சகோதர சகோதரிகளே, எப்பெல்லாம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அங்க முறுமுறுக்கிறாங்களோ அப்பெல்லாம் பின்னாடி இருந்து இதை ஆரம்பிச்சு வைக்கிறதே யார் தாங்க? இவங்க தாங்க. நீங்க வாசிச்சு பாருங்க, என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னாகமம் 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரேல் புத்திரரும் திரும்ப அழுது ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க? அவங்க அந்நிய ஜாதியான ஜனங்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னா இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இது எதுக்குன்னா அந்த மன்னாவை குறித்து அங்க பேசுறாங்க. அன்பான சகோதர சகோதரி, இந்த மன்னா எங்களுக்கு வெறுப்பா இருக்குதுங்கிறாங்க இல்லைங்களா? இதை ஆரம்பிச்சு வச்சதே யாரு தாங்க? அந்நிய ஜாதியான அந்த ஜனங்கள் தான். வாசிங்க என்னாகமம் 11:5. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். பாருங்க, இவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி முறுமுறுத்து கேட்டாங்க. கிடைச்சிச்சுங்களா? தேவன் கொடுத்தாரா இல்லைங்களா? மிகுதியா கொடுத்தாருங்க இல்லைங்களா? இது 2வது தடவை அங்க நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு மிகுதியா பெற்றுக்கொள்றாங்க. ஆனா இதனுடைய முடிவு அங்க எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது, நீங்க ரீப்ரிண்ட் 5306 தமிழ்ல இருக்குது, அது போடுங்க. 5306 5306 இருக்குது. வாசிங்க, ரெட்ல இருக்கிறது மட்டும் வாசிங்க. முணுமுணுப்பவர்களின் பிரார்த்தனைகள் பதிலளிக்கும் போது பெரும்பாலும் துக்கத்தை அளிக்கின்றன. பாருங்க, இவங்க என்ன கேட்டாங்க? சாப்பாடு தான் கேட்டாங்க, அத்தியாவசியம் தான், ப்ரொவிஷன்ஸ் தான் கேட்கறாங்க. ஆனா என்ன செஞ்சிருக்கிறாங்க? முறுமுறுத்துட்டாங்க. அதனால அந்த முறுமுறுப்புக்கான பதில் என்ன கிடைச்சிருச்சு தெரியுங்களா? என்ன துக்கம்? நம்ம ஆல்ரெடி பாடங்கள் பார்த்துருக்கிறோம். கிம்ரோத் அத்தாவா இல்லைங்களா? பேராசையின் கல்லறையே உருவாயிருக்குதுங்க அங்கத்தான். அவங்க அத்தனை பேரும் என்ன செஞ்சாங்கன்னா அங்கதான் புதைக்கப்பட்டாங்க. அத்தனை பேரும். அன்பான சகோதர சகோதரி, இவ்வளவு இஸ்ரேல் ஜனங்கள் அங்க சங்கரம் ஆவதற்கு காரணமாக இருந்தது யாருன்னா இந்த புறஜாதியான ஜனங்கள். எப்படி வந்திருக்கிறாங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இன்றைக்கு கூட அன்பான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாக இருக்கிற நமக்குள்ள கூட யாரு இருப்பா? எப்படி? அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுறது இல்லைங்களா? ஒரு புது சிருஷ்டி, சத்தியம் தெரியாத அந்நிய ஜனங்கள் மத்தியில என்ன செய்யறதுங்க? திருமணம் செய்து கொள்றது, அவர்கள் வர்றது இல்லைங்களா? அவருடைய பாரம்பரியத்தோடு கலக்கிறது. என்ன நடக்குங்க? என்ன நடக்கும்? தானாவே நம்மள என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? அவர்களோடு கூட இணைந்து அங்க செயல்பட ஆரம்பிச்சிருவோம். அன்பான சகோதரர்களே, ஒரு டைப். இன்னொரு டைப் இருக்குது, ரொம்ப ஆழமான பாயிண்ட். அந்நிய ஜாதியான ஜனங்கள். பாருங்க, விருத்த சேதனம் பண்ணவங்க தான் யாருங்க? இஸ்ரேல் ஜனங்கள். விருத்த சேதனம் இல்லாதவங்க அந்நிய ஜனங்கள். இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணவங்க யாரு? ஆமாங்க, பேரளவிற்கு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அநேகர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பேரளவிற்கு அங்க உடன்படிக்கை செய்து தாங்களும் என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த ஓட்டத்துல, இந்த பயணத்துல இணைத்து கொண்டு அங்க வந்துட்டு இருப்பாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாத ஜனங்களா இருப்பாங்க. அந்த இருதயத்துல அழுக்கு இருக்கும், அதை எடுத்துவே போட்டிருக்க மாட்டாங்க. இவங்க யாரு கிடையாதுங்க? ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் கிடையாது. ஆனா இவங்க எங்கதான் இருக்கிறாங்க? ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கோட தான் இருப்பாங்க. எல்லா முறுப்புறுப்புகளையும் எல்லா கலகத்தையும் ஆரம்பித்து வைக்கக்கூடியவர்கள் யாராதான் இருப்பாங்க? யாராதான் இருந்தாங்க?
அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம கவனம் கொடுக்கணும். அப்ப ஜாக்கிரதையாக நாம இந்த இடத்துல இருக்க வேண்டியது. எப்பெல்லாம் அதிருப்தி வருதோ அப்பதான் என்ன செய்வாங்க? முறுமுறுக்கிறது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? தினமும் என்னுடைய காலை தீர்மானம் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? என்ன சொல்லுவோம் நம்ம? என்னுடைய அதிகாலையின் சிந்தையின் விருப்பம் என்னவெனில், காலைல எந்திரிச்சோன்னு சொல்றதுங்க. நம்ம விருப்பம் அப்படித்தான் இருக்கணும். என்ன விருப்பம் இருக்கணும் பாருங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். அடுத்த ஸ்லைட் நீங்க போடுங்க. தெய்வீக பாதுகாப்பில் என்னுடைய உயர்ந்த நன்மைக்காக எல்லா விருப்பங்களையும் நீக்கும். எனக்கு எந்த விருப்பமும் என்னங்க இல்ல, எனக்கு இது என்னதான் முக்கியம்? தேவனுடைய கிருபை, அது ரொம்ப முக்கியம். அது மேல நான் நம்பிக்கை வைத்து சுத்தமான இருதயம் உள்ளவனாக இருப்பதற்கு மாத்திரம் நாடாமல், இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாக இருப்பதற்கு மாத்திரம் நாடாமல் என்ன செய்யணுங்க? எல்லா மன விசாரத்தையும், எல்லா அதிருப்தியையும், எல்லா சோர்ந்து போகுதலையும் முற்றிலும் இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில எல்லா மன விசாரமும் வரும். இந்த பாதை அது இடுக்கமான பாதை தான் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அதிருப்திகள் அங்க இருக்கும். ஆனா இவை எல்லாவற்றையும் என்ன செய்யணுங்க? வெறுக்கணும். சுயத்தை அங்க வெறுக்கும் போது அது என்ன செஞ்சிடலாம்? அன்பான சகோதர சகோதரே, இவைகளை வெறுக்கிறவர்களாக அங்க மாறிடலாம். அடுத்த ஸ்லைட் போடுங்க. என் வாழ்வில் தேவனுடைய தெய்வீக கிருபையினால் அனுமதிக்கப்படுவதை குறித்து, எது அனுமதிக்கப்பட்டாலும் சகோதர சகோதரி, தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடியதான எல்லா விஷயங்களும் எப்படித்தான் இருக்குங்க? அது ஒரு ஏற்பாடு. அவைகளுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? சொல்றோங்களா? சொல்றோம். சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சொல்றோம் அவ்வளவுதான் அப்படின்னு அர்த்தம். அன்பான சகோதர சகோதரி, நம்ம என்ன செய்யணும்னா இவைகளை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். பாருங்க, இதை அவங்க சொன்னாங்க, செய்யல, அதனால இவங்க எப்படி ஆயிட்டாங்க? அங்க தேசத்திற்குள்ள பிரவேசிக்கவே முடியலைங்க. அப்போ நாம எப்படி செய்யணும்னா, எது நடந்தாலும் தேவனிடத்தில் உறுதியான விசுவாசம், நம்பிக்கை நமக்கு வேணும். அன்பான சகோதர சகோதரி, இருந்துடுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படக்கூடிய எந்த சூழ்நிலைகளிலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? முறுமுறுக்க மாட்டோம். அங்க கலகம் அங்க செஞ்சுட்டு இருக்க மாட்டோம். நம்ம பின்வாங்கி போக மாட்டோம். அன்பான சகோதர சகோதரி, இது ரொம்ப முக்கியம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 2:16. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பாருங்க, நீங்க செய்யற எல்லா காரியங்களிலும் முறுமுறுப்பு பண்ணாதீங்க, தர்கிப்பு அங்க செய்யாதீங்க. அப்படியே என்ன பண்ணுங்க? எல்லா வேலைகளையும் செய்யுங்க. நீங்க எதையுமே செய்யாதீங்கன்னு அங்க சொல்ல, செய்யற வேலைகள்ல என்ன செஞ்சிடாதீங்க? முறுமுறுப்போ தர்கிப்போ இல்லாம செய்யுங்க அன்பான சகோதர சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படித்தான் நாம என்ன செய்யணுங்க? நம்ம எல்லாரும் இப்படி இருந்தோம்னா சங்கார தூதனுடைய கையில இருந்து என்ன செஞ்சிடலாம்? தப்பிச்சிடலாம். கானான் தேசத்துக்கு இன்னொரு ஸ்டெப் என்ன செஞ்சிடலாம்? எடுத்து வச்சிடலாம். அன்பான சகோதர சகோதரி, இந்த கற்களை நாம எடுத்து போடணும். அடுத்து நீங்க பார்க்கலாம், 3வது அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுதல் இல்லைங்களா? அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுதல். நீங்க புது சிருஷ்டியினுடைய குடும்பமும் கடமைகளும் என்று சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு புக் இருக்கும். அந்த புக்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் ரீப்ரிண்ட் நம்பர் 1554, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. பாருங்க, குடும்பம் கடமைன்னு வரும்போது முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கிறாருங்க? அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக தான் ஆரம்பிக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியம். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த கானான் தேசத்திற்குள்ள போற வரைக்கும் பண்ண விஷயங்களை நம்ம இப்போ 2 கற்கள்ல பார்த்துருக்கிறோம். இவர்கள் கானான் தேசத்துக்குள்ள வரும்போது என்னென்ன செஞ்சாங்க தெரியுங்களா? தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அங்கேயும் வாசிங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ சுதந்தரிக்கிற போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதியாகிய எத்தியர், கிரேக்கசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபுசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. பாருங்க, இவங்க எல்லாரும் என்ன செய்யணுங்களா? ஒரு 7 ஜாதிகள் பேர் சொல்றாங்க. இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? அங்க உள்ளதான் இருக்கிறாங்க. இவங்களை என்ன செஞ்சிருங்க? அங்க துரத்திருங்க அப்படிங்கிறார். நீங்க அடுத்த வசனம் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நீங்க அந்த கடைசி வார்த்தைகள் மட்டும் கவனிச்சு பாருங்க. அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட கருணை இருக்காதுங்க, வச்சுக்காதீங்க. அவர்களோட எந்த விதமான உடன்படிக்கையும் என்ன பண்ணிடாதீங்க, செஞ்சிடாதீங்க. அன்பான சகோதரர்களே, சொல்லியும் இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? பாருங்க, 3வது வசனத்துல கூட நம்ம பார்க்கிறோம். இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, இவங்க குமாரத்திகளை அவர் குமாரருக்கு கொடாமலும் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருங்க. எல்லாவற்றையும் கட்டளைகளாக பெற்றுக்கொண்டும் அன்பான சகோதர சகோதரிகளே, இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? யோசுவா வாசிங்க. யோசுவா 17ஆம் அதிகாரம் 13வது வசனம்.
இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் நான் என்ன செய்யலைங்க இப்போ பாருங்க, இவ்வளோ தெளிவா சொல்றாருங்க. வச்சுக்காதீங்க, இரக்கம் காட்டாதீங்க, உடன்படிக்கை செய்யாதீங்க, துரத்திடுங்கன்றார். ஆனா என்ன செய்யலைங்க? முற்றிலும் துரத்தாமல் முற்றிலும் துரத்தி விடாமல் அவர்களை பகுதி கட்டுகிறவர்களாக்கி கொண்டார்கள். யோசுவா 16:10. அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை துரத்தி விடவில்லை. என்ன செய்யலைங்க? துரத்தவே இல்லைங்க, அப்படியே வச்சுக்கிட்டாங்க. பாருங்க அன்பான சகோதர சகோதரி, இப்போ நம்ம இப்போ இந்த ஒரு ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஆல்ரெடி வேற சில ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்போ நமக்கு கட்டளை கொடுக்கப்படுது, நீங்க அந்த ஹாலுக்குள்ள போகும்போது அங்க இருக்கிறவங்களாம் என்ன செஞ்சிருங்க, நீங்க வெளியே அமுச்சு விட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க, அந்த ஹால் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு கட்டளை அங்க கொடுக்கப்படுது. அப்படின்னா நாம உள்ள வரும்போது என்னத்தான் செய்யணும்? அது அப்படியே செய்யணும். ஆனா இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? துரத்தல. அட்லீஸ்ட் இல்லைங்களா, குறைஞ்சபட்சம் இவங்க என்ன செஞ்சிருக்கலாம்னா, செஞ்சிருக்கவே கூடாது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம், குறைஞ்சபட்சம் என்னன்னா ஒரு ஓரமாவது இருந்துட்டு போங்கன்னு அவங்கள விட்டுருக்கலாம். ஆனா இவங்க எங்க தெரியுங்களா விட்டு வச்சிருந்தாங்க? அன்பான சகோதரர் சொல்லி காசேரியிலேயே விட்டாங்களாம். காசேரி என்று சொல்லும் போது அது இன்றைய காலகட்டத்தில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய காசா பகுதி, அது குறிப்பிடலை. இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இப்போ நடந்துட்ட போரெல்லாம் நடந்துச்சு இல்லைங்களா, அது காசா பகுதி, அந்த இடத்தை குறிப்பிடலை. அதுக்கு மாறாக மேப் அங்கே போடுவாங்க பாருங்க. காசா அது இங்க இருக்குது. ராம்லா என்று இப்போது குறிப்பிடப்படக்கூடிய பகுதியின் பக்கத்துல தான் என்ன இருந்திருக்குன்னு பார்க்கும்போது இந்த கீசர் என்ற பகுதி அங்க இருந்திருக்கு. இஸ்ரேல் அந்த நாட்டினுடைய சென்டர்ல, எருசலேமுக்கு பக்கத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க? அங்கேயே விட்டாங்க. பாருங்க, இப்ப இந்த ஹால்ல சென்டர்லயே அவங்கள வச்சுக்கிட்டு நம்மளால எல்லாம் செய்ய முடியுங்களா? ஒரு புற ஜாதியான நபர்கள், ஒரு நாமினல் கிறிஸ்டியன்ஸ் இல்லைங்களா, இல்ல அல்லது பிற மதத்தை சார்ந்தவர்கள் சென்டர்ல நீங்க இருங்க, நாங்க சுத்தி என்ன பண்ணிக்கிறோம், இருக்க முடியுங்களா? அன்பான சகோதர சகோதரி, பாருங்க எப்படி இருந்திருக்கிறாங்க. பாருங்க எப்படி இருந்திருக்கிறாங்க. கீழ்ப்படியவே இல்லைங்களா? எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவைகள் செய்து முடித்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து, இஸ்ரேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், எத்தியர், பெரிசெயர், எபுசியர், அமோனியர், மோவாபியர், எகிப்தியர், அமோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. என்ன செய்யலைங்களா இவங்க? அவர்களுக்கு விலகி இருக்கல. 2வது ஒரு கட்டளை சொல்லியிருந்தாரு, என்ன பண்ணிக்காதீங்க, பெண் கொடுத்து பெண் எடுத்துக்காதீங்க சொல்லியிருந்தாரு. 2வது வசனத்துல பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அவர்கள் குமாரத்திகளிலே தங்களுக்கு குமாரரை பெண்களாக என்ன செஞ்சுட்டாங்க? கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களில் ஜனங்களோடு கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாக இருந்தது என்றார்கள். இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னாங்களோ, அதுல என்ன செஞ்சுட்டாங்க? அன்பான சகோதர சகோதரி, இப்போ அவங்க செய்துட்டவர்களாக அங்க காணப்பட்டாங்க. அந்நிய நுகத்தில் பிணைக்கவே கூடாது. இன்றைக்கு கூட அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய மத்தியில ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாக, புது சிருஷ்டிகளாக, வேதமானவர்களாக இருக்கக்கூடிய நாமோ இல்லைங்களா, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுகிற காரியங்களை அங்க கேள்விப்படும் போது அது எப்படித்தான் இருக்குதுங்க? ரொம்ப வருத்தம் தான். சில நேரங்களில் நாம எப்படி எடுத்துக்கிறோம் அல்லது எப்படி சொல்லிடுறோம்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிலே, என்னுடைய மகன் இல்லைங்களா, பெற்றோர்கள் அங்க சொல்லுவாங்க, என்னுடைய மகன் சத்தியத்தில் எப்படி இருக்கிறாருங்க? ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. அதனால என்ன செஞ்சிட மாட்டாங்க, வழி விலகி போயிட மாட்டாரு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஞானத்துல தான் இருக்கிறாருங்க சொல்லுவாங்களா இல்லைங்களா? நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லைங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். என்னுடைய பெண் எப்படி இருப்பாருங்க? ஞானம் உள்ளவராக தான் இருக்கிறாங்க, சத்தியம் தெரிஞ்சுதான் இருக்கிறாங்க. அதனால என்ன செஞ்சிட மாட்டாங்க, வழி விலகி போயிட மாட்டாங்க சொன்னாங்க இல்லைங்களா? சகோதர சகோதரிகளே, வேதாகமத்துல ஒருவர் மிகுந்த ஞானம் உள்ளவராக காணப்பட்டிருக்கிறாருங்க. யாருங்க? அவருக்கு முழுமையாக ஞானத்தை யார் கொடுத்திருந்தார்னா தேவன் கொடுத்திருந்தார். அவர் தேவனுக்கு மாத்திரம் ஆலயத்தை கட்டலைங்க, விக்கிரக தோப்புகளையும் என்ன செஞ்சுட்டாரு கடைசி காலகட்டங்கள்ல அங்க கட்டிட்டாரு. காரணம் இல்லைங்களா, அந்நிய ஜாதியான ராஜாக்களினுடைய குமார்த்திகளை என்ன செஞ்சுட்டாங்க, மனைவியாக அங்க கொண்டுட்டார். அதனால எப்படி போயிட்டார் பாருங்க. அவரை காட்டிலும் ஞானம் என்ன கிடையாதுங்க, கர்த்தருக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா? அதனால அவர் என்னவே செய்யல இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரிலே, நம்ம கவனம் கொடுக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டவே கூடாது. அன்பான சகோதர சொல்ல இல்லைன்னா என்ன ஆயிடும், கொண்டு போயிடுவாங்க. இந்த விருத்த சேதனம் கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படாத நிலைமையில இல்லைங்களா, திருமணம் நேரங்களில் நம்ம என்ன பார்த்துடக்கூடாதுன்னா, ஸ்டேட்டஸ், அந்தஸ்து இல்லைங்களா, இன்னும் சில இடங்கள்ல கேஸ்ட் எல்லாம் கூட பார்க்குறாங்களாம். இதெல்லாம் ரொம்ப வருத்தங்க சகோதர சகோதரிகளே.
நம்ம எல்லோரும் கர்த்தருக்குள்ள ஒருத்தணும்னு சொல்றோம், ஒரே சரீரம்னு சொல்றோம். பாருங்க, ஒருவேளை அப்படி போயிட்டாங்கன்னா என்ன ஆகுங்க பாருங்க. ஒரு சகோதரன் இருக்கிறாரு, ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிறாரு. ஒரு தீபாவளி வந்துடுச்சுங்க, என்ன சொல்லுவாங்க, அவங்க வீட்டுல கூப்பிடுறாங்க, போயிட்டு வரேன் ஆரம்பிக்குங்க. அப்படித்தான் ஒரு நாமினல் கிறிஸ்டியன் இருப்பாரு இல்லைங்களா, ஒரு ஃபெஸ்டிவல் தானே இல்லைங்களா, கிறிஸ்துமஸ் தானே, ஒரு நியூ இயர் தானே இல்லைங்களா, போய் சும்மா ஒரு 12 மணிக்கு எப்படி இருக்குது என்ன செய்யலாம், என்ன செய்யலாங்க, பார்த்துட்டு வரலாம். இதுதாங்க ஆரம்பிக்கும். அன்பான சகோதர சகோதரி, விட்டு வந்துட்டோம் எவ்விதத்திலும் சம்பந்தம் என்ன செய்யக்கூடாதுங்க, கலக்க கூடாது. அன்பான சகோதர சகோதரி, மிகவும் ஜாக்கிரதையாக நாம் அந்த இடத்துல இருக்கணும். ஒருவேளை அப்படி நாம போய் கலந்துட்டோம் அப்படின்னா இல்லைங்களா, அவங்க என்ன மார்க்கம், அவங்க எல்லாம் வேசி மார்க்கத்தாரா இருக்கிறாங்க இல்லைங்களா, அவர்களை விட்டுத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், வெளியே வந்திருக்கிறோம். அவர்களோடு நாம தொடர்புகள் அங்க வைத்துக் கொள்ளும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க வாசிச்சு பாருங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? நீங்க உலகத்தோடு கூட நீங்கள் சம்பந்தம் வச்சுட்டீங்கன்னா, அவர்களோடு கூட நீங்க அன்பாக இருந்துட்டீங்கன்னா, இதுதாங்க பேர். அப்போ அடுத்த தடவை அன்பான சகோதர சகோதரிலே, ஒரு வேளை அப்படியான வாய்ப்புல இருக்கும்போது, அழைப்புகள் வரும்போது, இந்த பெயரை நாம என்ன பண்ணுவோம், சுமந்து கொண்டு விடுவோம் என்ற பயம் நமக்குள்ள என்ன செய்யணுங்க வரும். அன்பான சகோதர சகோதரி, ஒருவேளை நாம தவறக்கூடிய இடங்கள் இருந்தோம்னா நம்ம சிந்திக்கணும் சகோதர சகோதரி, ரொம்ப முக்கியம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லா என்ன பண்ணிடுச்சுன்னா அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருந்துச்சு. அநேக முறை இவர்கள் தவறி விழுவதற்கு இது காரணமாக அங்க அமைஞ்சிருச்சு அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம். 4வது ஒரு கல், ரொம்ப முக்கியமான ஒரு கல் அங்க இருக்குது, சுய சிந்தை அல்லது சுய சித்தம். இந்த ஒரு கல் ரொம்ப மோசமா என்ன செஞ்சிருச்சுன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களை அங்க தவறி விழ வைத்ததாக அங்க இருந்துச்சு. எந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அங்க இஸ்ரேல் தேசத்தை இவர்கள் சுதந்திரிக்கிறாங்க, கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறாங்க. அப்ப நியாயாதிபதிகளின் காலம் அங்க முடிஞ்சு ராஜாக்களுடைய காலம் அங்க வருவதற்கு முன்பதாக என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு யார் இல்லைங்க, இப்போ ராஜாக்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் எப்படி ஆயிட்டாங்கன்னா, அவங்க இஷ்டப்படி என்ன செஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க, உள்ள அவர்கள் இஷ்டப்படி தன் சொந்த சித்தத்தின்படி அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. வாசிங்க, நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம். அந்நாட்களிலே இஸ்ரேலின் ராஜா இல்லை, அவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். பாருங்க, 20வது வசனம், 20வது அதிகாரம் 21வது வசனம் கூட வாசிங்க. ஆனாலும் பென்யமீன் புத்திரர் கிபியாவில் இருந்து புறப்பட்டு இஸ்ரேலின் 20,000 பேரை அன்றைய தினம் 20,000 தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க சொந்த சித்தத்தின்படி வாழ்றாங்க. ஒருவரை என்ன செஞ்சுக்கிறாங்க, வச்சித்து கொலை செய்து சங்கரிக்கிறாங்க, சங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அன்பான சகோதரர், சுய சித்தம். ஒருவேளை அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியான சுயசித்தம் ஆவிக்குரிய இஸ்ரேலர் ஜனங்களாக இருக்கக்கூடிய நமக்குள்ள வந்துடுச்சுன்னா கூட அவங்க கூட என்னதான் செஞ்சிருவாங்க. பெஞ்சமின் யாரு, ஒருத்தர் இல்லைங்களா, இஸ்ரேலர்களும் யார் தான், அவங்க தான். பாருங்க, இவருடைய சொந்த இஷ்டத்தினால சுய சித்தத்தினால ஒருவரை என்ன செய்யறாங்க, கொலை செய்யறாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய பாடங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, லிட்டரலா கொலை செய்யறது என்பது அவருடைய பெயரை கெடுப்பது கூட என்னத்தாங்க, என்னதாங்க. ஆமா, அன்பான சகோதர சகோதரி, சுயநலம் அல்லது சுய சித்தம், இது ரொம்ப 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 மோசம். முதல்ல நம்ம எப்படித்தான் இருப்போம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரி, ஒரு சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையில தான் இருக்கும். இந்த இஸ்ரேல் ஜனங்க கூட அப்படித்தான் இருந்தாங்க. இவர்களுக்கு மேலாக அங்க நியாயாதிபதிகள்லாம் இருக்கும்போது எப்படித்தான் இருந்துட்டாங்க, அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா இப்போ யாரும் இல்லை அப்படி சொன்னோன்னே இவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, துன்மார்க்கத்தை அங்க தழுவுறாங்க. அன்பான சகோதர சகோதரி, துன்மார்க்கர்களாக மாறுறாங்க. மாறினா என்ன ஆகுது தெரியுங்களா? வாசிங்க, யோபு 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போம். பாருங்க, துன்மார்க்கனோட கையில எப்படி விளக்கு இருக்கும்? விளக்குன்னா என்னதுங்க? விளக்கு என்ன கொடுக்குது? வெளிச்சம் எதை தான் குறிக்குதுங்க. துன்மார்க்கர் கையில எப்படி இருக்கும் அது? அப்ப முன்னாடி எப்படி இருந்திருக்கிறாங்க அவங்க?
சன்மார்க்கரா இருந்திருக்கிறாங்க, விளக்கு கையில என்ன பண்ணிருக்குது, இருந்திருக்குது. இப்போ அவங்க துன்மார்க்கரா மாறினதுனால அந்த விளக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, அணைஞ்சு போச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, அவன் அடுப்பின் நெருப்பும் என்ன ஆயிடுச்சுங்க, அவிழ்ந்துச்சு. அனலா இருக்க வேண்டியவர் இப்ப எப்படி ஆயிட்டாருங்க, அப்படி போயிட்டார். அன்பான சகோதரர், தொடர்ந்து வாசிங்க 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போம். அவர்களுடைய கூடாரத்துல வெளிச்சம் என்ன பண்ணிருங்க, சத்தியம் என்ன பண்ணிருங்க, இல்ல. அவனிடத்துல சத்தியம் இல்லாம போகும். அன்பான சகோதர சொல்லி, துன்மார்க்கர் இடத்துல சத்தியம் இல்லை. சுய சித்தம் அல்லது சுய சிந்தை நம்மளை எதை நோக்கி வழிநடத்துவது பாருங்க. அன்பான சகோதர சொல்லி, இதான் நாம என்ன செய்ய வேண்டி இருக்குதுங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து என்ன சொல்லணும், சித்தம் செய்ய வந்தோம்னு சொன்னோம் இல்லைங்களா, அவைகளை நாம் செய்யும் போது நம்ம கையில என்ன பண்ணுங்க, விளக்கு பிரகாசமாக அங்க எரிஞ்சிட்டு இருக்கும். பாருங்க, நீங்க 7வது வசனம் வாசிங்க. அவன் பெலனாய் நடந்த நடைகள் குறைந்து போ. ஒரு காலகட்டத்துல பெலனா தான் நடந்துட்டு இருந்தாருங்க, பெலனா நடந்தாருங்க. நடக்கும்போது ஒரு கம்பீரமாக அவருடைய சத்திய ஓட்டத்துல அவர் ஓடும் போது நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம அப்படித்தான் நடந்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஒருவேளை சுய சித்தம் வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும் தெரியுங்களா, அந்த நடைகள் என்ன பண்ணிருங்களாம், குறைந்து போயிருங்களாம். அப்புறம் அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும். தேவனுடைய ஆலோசனை நம்மளை என்ன செய்யும்னா வழி நடத்தி கூட்டிட்டு போயிருங்க. நம்முடைய ஆலோசனை அங்க வந்துருச்சுன்னா, அன்பான சகோதர சொல்லி, சுய சித்தம் சுய சிந்தை அங்க வந்துருச்சுன்னா அது என்ன செஞ்சிருங்க, விலப்பண்ணிரும். இடரல் பண்ணக்கூடிய கல்லாக அது மாறிடுது. அன்பான சகோதர சகோதரி, ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, இவைகளை நாம கையாள வேண்டியிருக்கிறது. இந்த கற்களை எல்லாம் என்ன பண்ணுங்க, எடுத்து போட்டுணுங்க. இவைகள் எல்லாம் இருக்கும்போது என்ன செஞ்சுட்டே இருக்குங்க, தவறி விழுத வச்சுக்கிட்டே இருக்கும். அன்பான சகோதர சகோதரி, அதனால நம்ம என்ன செஞ்சணும், எடுத்து தூர போட்டுருணும். நீங்க பார்க்கலாம், 5வதாக அவர்களை தவறி விழ செய்த ஒரு கல் அங்க இருக்குது. என்னதுங்க, என்ன தவறான முன் உதாரணம். அன்பான சகோதர சகோதரிகளே, இவங்க நியாயாதிபதிகள் காலம் முடிஞ்சு இல்லைங்களா, ராஜாக்கள் அங்க ஏற்படுத்தப்படும் போது இவங்க போய் என்ன கேட்கறாங்க, எனக்கு ராஜா வேணும்னு கேட்கறாங்க. தேவன் என்ன சொல்லலைங்க, தரமாட்டேன் சொல்லல, தீர்க்க தரிசிகள் தான் தருவோம் அப்படின்லாம் சொல்லல. கேட்டது என்ன செஞ்சாங்க, கொடுத்துட்டு இப்போ சவுலாக இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், சாலமோனா இருக்கட்டும், அவர் என்ன செஞ்சிருந்தாருன்னா அவர்களை விசேஷமாக ஞானத்தினாலும் வல்லமையினாலும் அங்க என்ன செஞ்சிருந்தாங்க, அங்க நிரப்பி இவர்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அங்க வச்சிருந்தாங்க. அன்பான சகோதர சகோதரி, இப்ப சவுல் கிட்ட கூட சொல்றாருங்க, தேவன் போயிட்டு என்ன சொன்னாருங்க, போருக்கு போறாரு இல்லைங்களா, அப்ப என்ன சொல்றாருங்க, அங்க இருக்கக்கூடிய ஜாதிகளான ஜனங்களை என்ன செஞ்சிடாதீங்க, ஒருத்தரையும் விடாதீங்க, ஆடு மாடு கூட என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணிருங்கன்னா எரிச்சு தீக்கு இறை பண்ணிடுங்க அப்படி சொல்றாங்க. ஆனா அவர் என்ன செய்யலைங்க, இவங்க எப்பவுமே இப்படித்தாங்க பண்ணிட்டு. சகோதர சகோதரிலே, முன்னாடி நின்று உதாரணமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் அங்க என்ன செஞ்சுட்டாங்க, என்ன செஞ்சுட்டாங்க, தவறுனாங்க. தாவீது நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, அவருடைய தவறுகள். சாலமோன் இப்பதான் நம்ம பார்த்தோம், விக்கிரக தோப்புகளை எங்க கட்டிட்டு இருந்தாருங்க. சகோதர சகோதரிகளே, அப்படின்னா என்ன அர்த்தம், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டி இருக்குதுங்க. இப்போ அப்படியே நமக்கு எடுத்தோம்னா எப்படி இருக்குதுங்க பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, முதன்மையாக காணப்படக்கூடியவர்கள் வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்கவங்க கூட என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா அங்க முன் உதாரணமாக அங்க இருக்கணும். இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கூட யாரை முன் உதாரணமா எடுத்திருக்கணும்னு பார்க்கும்போது இவர்களை முற்பிதாக்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கலாம், முன் உதாரணமா எடுத்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் இவங்க என்ன செய்யல, எடுக்கல. தவறி போறவங்கள என்ன செய்யறாங்க, இவங்க முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட்டாங்க. அன்பான சகோதரர் பாருங்க, நமக்கு கூட சரிங்களா யார் முன்னுதாரணம், அன்பான சகோதரர் சொல்லு, நமக்கு முன் உதாரணம் ரோல் மாடல் எல்லாம் யார் தாங்க, கர்த்தர் இயேசு தான். ஒரு பலவீனத்துல இருக்கக்கூடிய மாம்சத்துல இருக்கிற யாரையும் பார்த்து நம்ம என்ன சொல்லிடக்கூடாதுங்க, இவரு நமக்கு முன் உதாரணம் சொல்லிடக்கூடாது. எப்போது வேணா என்ன ஆகும், அவர்களும் மாம்சத்துல இருக்கிறாங்க, பலவீனத்துல இருக்கிறாங்க, அதனால தவறி விழுவது வாய்ப்பு இருக்குது. அதை நாம உத்து பார்த்துட்டு இருந்தோம்னா நம்முடைய பாதை என்ன ஆயிடுங்க, நம்முடைய நடை என்ன ஆயிரும், சோர்ந்து போயிடும். அன்பான சகோதர சகோதரிகளே, முறுமுறுப்புக்குள்ள போயிடுவோம். அப்ப நாம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வழி நடத்தக்கூடியவர்கள் மாத்திரமல்ல,
நாம ஒவ்வொருவரும் நம்முடைய உடன் சகோதரர்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குதுங்க? இடரலாக இராம இருக்கணும். நம்முடைய ஜீவியம் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? இன்னொருவருக்கு என்ன பண்ணிடக்கூடாது? இடரல் உண்டு பண்ணாம இருக்கணும். இல்லைங்களா? அன்பான சகோதரர் சொல்லி, ஒருவேளை அப்படி பண்றது காட்டிலும் ஒரு விஷயம் ரொம்ப பெட்டர்னு சொல்றாருங்க. புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கலாம். இன்னொரு வசனம் இருக்கு சிஸ்டர், வாசிங்க. மத்தேயு 18:6. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன். யாராவது ஒரு சின்னவங்களா காணப்படக்கூடியவங்க இல்லைங்களா? நம்முடைய சபைகளிலேயே நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? உடன்படிக்கை செய்த எத்தனையோ சகோதர சகோதரி நமக்கு இருக்கிறாங்க இல்லைங்களா? அதுல ஒரு சின்னவராக நம்முடைய பார்வைக்கு காணப்படக்கூடிய ஒருத்தருக்கு நம்ம இடரல் உண்டு பண்ணவராக காணப்பட்டுட்டோம்னா அதுக்கு எது பெட்டர் தெரியுங்களா? பாருங்க, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும். அதுவே பரவாயில்லைங்க. கழுத்துல பெருசா கல்லை கட்டி கடலை தூக்கி போட்டா என்ன பண்ண மாட்டாங்க? இடரல் பண்ணுனா இதை விட மோசமான ஒரு நிலைங்களாம். அதுக்கு இதுவே என்ன பண்ணல, பரவாயில்லன்னு சொல்றாரு. அன்பான சகோதர சகோதரிகள் பாருங்க, அப்போ எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை, நம்முடைய ஜீவியம் யாருக்கும் என்ன பண்ணிடக்கூடாதுங்க? இடரல் உண்டு பண்ணிடவே கூடாது. நாமோ இந்த இடரலின் கல்லாக என்ன செஞ்சிடக்கூடாது? மாறிடக்கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, பார்க்கிறக்கூடிய நாம என்ன செய்யணும் தெரியுங்களா? அதே போல பலவீனத்துல இருக்கக்கூடிய மாம்சத்துல இருக்கிற யாரும் எப்படித்தான் இருக்கிறோம்? பலவீனத்துல தான் இருக்கிறோம் இல்லைங்களா நம்ம? அப்போ நம்ம எப்படி பார்த்துடக்கூடாதுன்னா, ஒரு சகோதரனை அல்லது ஒரு சகோதரியை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? ரோல் மாடலா வச்சு அங்க ஓடிடக்கூடாது. யாரதான் ரோல் மாடலா வைக்கணுங்க? ஒருத்தர் மாத்திரம் தான். அன்பான சகோதர சொல்லி, அவரு கர்த்தர் தான். நம்முடைய பார்வை அங்கதான் இருக்கணும். ஆசாரிப்பின் கூடாரத்துல நம்ம போய் அந்த தண்ணீர் தொட்டியில பார்க்கும்போது யாருடைய முகம் தெரியணுங்க? கிறிஸ்துவின் முகம் தெரியணும். அது போல என்னுடைய சாயல் இருக்குதான் தெரியணும். மாறாக வேற எந்த ஒரு சகோதரனையும் சகோதரி நம்ம என்ன செஞ்சிடவே கூடாதுங்க, முன்னாடி வச்சு நம்ம பார்த்துடக்கூடாது. பார்த்தோம்னா ஒருவேளை அவர்களுடைய தவறுகள் தப்பிதங்கள் நம்மளை என்ன செஞ்சிட வழி இருக்குதுன்னா, அன்பான சகோதர சகோதரர்களே, நம்மையும் இடறி விழ செய்வதற்கு அங்க வழி இருக்குது. நாமும் இடரல் ஆயிடக்கூடாது. என்ன செய்யக்கூடாதுங்க? அடுத்தது, கர்த்தரை தவிர வேற யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? முன்மாதிரியாகவும் வச்சிடக்கூடாது. ரோமர் 16:17 வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாகிறவர்களை குறித்து நம்ம கற்று வச்சிருக்கிறோம். ஒரு உபதேசம் இருக்குது, நமக்கு தேவனுடைய தெய்வீக திட்டம் இருக்குது, அவருடைய ஏற்பாடுகள் என்னன்னு தெரியும், சபையினுடைய ஒழுங்குகள் என்னன்னு தெரியும், புது சிஷ்யனுடைய ஒழுங்கு என்னன்னு தெரியும். இவை எல்லாவற்றையும் நம்ம தெரிந்திருந்தும் இவைகளுக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து நாம் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். அப்படின்னா இடரல் உண்டாக்குவாங்க, அவங்க இருப்பாங்க. அவர்களை பார்த்து நம்ம இடறிட்டோம்னா, அன்பான சகோதர சகோதரியில அந்த கல்லில் இடிச்சு என்ன பண்ணிட்டோம்? இப்போ நம்ம விழுந்துட்டோம்னு அர்த்தம். அப்ப என்ன செய்யணுங்க? கல்லை எடுத்து ஓரம் வச்சிடணும். அப்ப என்ன செய்யலாம்? நம்ம இன்னும் கொஞ்சம் சீராக அங்க நடக்கிறவர்களாக அங்க காணப்படுவோம். அன்பான சகோதர சகோதரி, விசேஷமாக முதன்மையானவர்களாக சபையினுடைய வேலைகள்ல ஈடுபடக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னா, அவர்கள் செய்யக்கூடியதான எல்லா வேலைகளிலும் யாருக்கும் இடரல் உண்டு பண்ணாம கூட என்ன செய்ய வேண்டியிருக்குங்க? அங்க செய்ய வேண்டியிருக்கிறது. வாசிங்க 2 கொரிந்தியர் 6:3 வசனம். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல். பாருங்க, நம்ம செய்யக்கூடியதான ஊழியம் யாராலும் குற்றப்படுத்தப்படாதபடிக்கு யாருக்கும் இடரல் உண்டாக்காமலும் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். எப்படி பார்த்தாலும் தேவனுடைய சித்தம் செய்யக்கூடிய தேவ ஊழியக்காரர்களாக மாத்திரம் தெரியும்படிக்கு அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? விளங்க பண்ணியிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அதை சொல்றாரு. அப்போ நாம் கூட என்ன செய்ய வேண்டி இருக்குதுங்க? என்ன செய்யணுங்க? நம்ம எதை செஞ்சாலும் இல்லைங்களா, ஒரு சகோதரருக்கு ஒரு ஊழியம், எந்த ஊழியம் எடுத்துக்கலாம், ஒரு தண்ணி எடுத்து கொடுக்கறதா இருந்தாலும், ஒரு சேர் எடுத்து போறதா இருந்தாலும், அன்பான சகோதர சகோதரி, அதுவும் ஊழியம் தானுங்களா? இடரல் உண்டு பண்ணிடக்கூடாது. ஒரு வேலை அப்படி இடரல் உண்டு பண்ணக்கூடியவர்களாக நம்ம காணப்பட்டுட்டோம்னா என்ன ஆகும் தெரியுங்களா? 1 கொரிந்தியர் 3:17 வசனம் வாசிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால். யார் இந்த ஆலயம்? பாருங்க அன்பான சகோதர சகோதரி, நான் புரிஞ்சுக்கணும், நம்ம தான் இல்லைங்களா? அப்படி ஒரு வேலை இடரல் உண்டு பண்றது கெடுக்கிறது நடந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? வாசிங்க. அவனை தேவன் கெடுப்பார். அவனை தேவன் என்ன செய்வாருங்களா? ஆமா அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஆலயம்
பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். அன்பான சகோதரி, நம்ம ரொம்ப கவனம் கொடுக்கணும். எந்த சூழ்நிலையிலும் என்ன செஞ்சிடவே கூடாது. எப்படி நம்முடைய சொந்த சித்தத்தை அங்க செய்யாம தேவ சித்தத்தை அங்க செய்யும் போது இல்லைங்களா, என்ன செஞ்சிடலாம், யாருக்கும் இடர்கள் உண்டு பண்ணாம இருந்துடலாம். இப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு தெரியுங்களா, அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார் தெரியுங்களா? வாசிங்க பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். பாருங்க, இப்போ யாருடைய சித்தம் செய்ய வந்திருக்காருங்களா? கர்த்தர். அவரே எப்படித்தான் வந்திருக்கிறாருன்னா, தேவனுடைய சித்தம். அவரை அனுப்பினவர் யார் தான்? தேவன் தான். அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தான் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வந்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நான் கூட இந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு இந்த பாதையில நடந்து போகும்போது எதுக்காக தான் வந்திருக்கிறோங்க? நம்மை அழைத்தவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோங்க, உலகத்திலிருந்து வந்திருக்கிறோம். அவர் வானத்திலிருந்து வந்தாரு, நாம உலகத்திலிருந்து வந்தோம், எகிப்திலிருந்து வந்தோம். அன்பான சகோதர சகோதரிலே, நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, திரும்பி எகிப்திற்கு போவதே உத்தமா இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாதுங்க. நாமும் யாருக்கும் என்ன பண்ணிடக்கூடாதுங்க, இடரெல்லாம் இருந்துடக்கூடாது. நாமும் அப்படியான விஷயங்கள்ல ஈடுபட வேண்டாம். அன்பான சகோதர சொல்லி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அங்க நம்ம கையாள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது இல்லைங்களா? இப்ப என்னென்ன கல் பார்த்துருக்குறோம், அதான் என்னன்னாங்க, முதல்ல என்ன கல் பார்க்குறோம்? வணங்காத கழுத்து. ரெண்டாவது கலகமும் முறுமுறுப்பும். மூணாவதுங்க அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுதல். 4 சுய சித்தம் அல்லது சுய சிந்தை. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம பார்க்கலாம் 6வது ஒரு கல். இது ரொம்ப விசேஷமான ஒரு கல். இந்த கல்லுல போய் அவங்க இடிச்சு எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு என்ன செஞ்சுட்டாங்களாம், விழுந்துட்டாங்க. அன்பான சகோதர சகோதரி, என்ன கல் பார்க்கும்போது இடரலுக்கு ஏதுவான கல்லும் விழுகிறதற்கு ஏதுவான கண்மலையும். யாரு, என்ன இது, என்ன விஷயம்? ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்து யாருக்காவது இடரல் பண்ணுவாருங்களா? அப்புறம் எப்படி சொல்றீங்க, இஸ்ரேல் ஏசு கிறிஸ்து தானே. அவர் இடரலுக்கு ஏதுவான கல்லும் நம்ம போட்டிருக்கிறோம். அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க, ஏசு கிறிஸ்து சொல்றீங்க, எப்படி? கரெக்டு தாங்க. அன்பான சகோதர சொல்லி கரெக்டுங்க. அவருடைய உபதேசம் அங்க என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அவங்கள இடறிவில வச்சிருச்சுங்க. நம்ம வாசிக்கலாம் பாருங்க, அந்த கல் யார் அப்படின்னா, நீங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன். பாருங்க, இந்த சீயோனில் வைக்கப்பட்ட மூலைக்கல் யாரு தாங்க? இயேசு கிறிஸ்து. கர்த்தர் தான். இது விலையேற பெற்ற அந்த கல். இந்த கல் அங்க வைக்கிறாரு. அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் நமக்கு அன்பான சகோதர சகோதரி, அது எப்படி இருக்குதுங்களா? அது விலையேற பெற்ற கல். கர்த்தர் நமக்கு எப்படிதான் இருக்கிறாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து இல்லைங்களா? கர்த்தர் அவருடைய உபதேசங்கள் சத்தியம் நம்முடைய சொத்து. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம ஆரம்ப பாடங்கள்லாம் கேட்டு வரும்போது என்ன சொல்லுவாங்க, இனிமே உலகத்துல நம்ம சொத்தெல்லாம் சேர்த்த வேணாங்க இல்லைங்களா? நம்முடைய சொத்தே எதுதாங்க, பைபிள் காமிச்சு சொல்லுவோம் தாங்க. சொல்லுவோமா மாட்டோங்களா? அன்பான சகோதரி சொல்லுவோம். விலையேற பெற்றதாக அங்க இருக்குது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கும் வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகி. பிரதான மூலைக்கல் நமக்கு தெரியும் யார் தான் பேசுறாங்க, கர்த்தரை தான் பேசுறாங்க. வாசிங்க. அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த கல்லுல தான் என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஃபைனலா போய் அடிச்சு அவங்க விழுவுறாங்க. எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு என்ன செய்யறாங்க, போய் விழுறாங்க. அன்பான சகோதர சகோதரி, எப்படி எப்படி அவங்க விழுவுறாங்க பாருங்க. சகோதரர் கூட சொன்னார் இல்லைங்களா, உபதேசம், அவருடைய உபதேசம் சொன்னார் இல்லைங்களா? வாசிங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். பாருங்க எப்படி இடறாங்களாம். எதுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்க? திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே என்ன செய்யறாங்க, நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். பாருங்க இங்க நம்ம கவனிக்கணும், அதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க விழுந்து போறதுக்காகவே என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே,
அதோடைய ரீப்ரிண்ட் பகுதி நம்ம மென்ஷன் பண்ணல. ஆனால் பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அங்கே விசேஷமாக தேவன் அதுக்காகவே அவங்களை நியமித்து வச்சிருக்கிறதாக அங்கே சகோதர ரசல் கூட அதற்கு விளக்கம் கொடுக்குறாரு. பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இப்போ நம்ம எத்தனை கல் பார்த்துருந்தோம்? இதெல்லாம் என்னதுங்க? திருவசனம். கீழ்ப்படியாம நம்ம இருக்கும்போது எப்படி மாற வாய்ப்பு இருக்குதுங்க? எப்படி மாற வாய்ப்பு இருக்குதுங்க? அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அன்பான சகோதர சகோதரி, இடறி விழுவதற்காகவே. இல்லைங்களா? ரோமர் 9ஆம் அதிகாரம் 33வது வசனம். இதோ இடதற்கான கல்லையும் தவறுதலதற்கான கண்மலையையும் சியோனிலே வைக்கிறேன். பாருங்க, இந்த இடறுவதற்கான கல்லையும் தவறுவதற்கான கல்லையும் என்ன செய்யறாங்களா? சீல் வைக்கிறாங்களா? அவங்க விழுன்னு என்ன பண்றாங்க? வைக்கிறாங்க. அவங்க விழுன்னு தான் வச்சிருக்கிறார். அடுத்தது அவரிடத்தில் சியோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. பாருங்க அன்பான சகோதர சகோதரிலே, அப்போ அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறவங்க என்ன செய்ய போறது இல்லை? வெட்கப்படுறதில்லை. இப்ப அப்படியே நாம எடுத்துக்கலாம். நாம எடுத்துட்டோம்னா நாம தான் கர்த்தரை ஏத்துக்கிட்டோம் இல்லைங்களா? அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட போவதில்லை. விசுவாசிக்காம போறவங்களுக்கு தான் என்ன பண்றாங்க? இடர்களுக்கு ஏதுவான கல் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ நமக்கு இதை எப்படி எடுத்துக்கலாம்? எடுத்துக்கவே முடியாதுங்களா? எடுத்துக்கலாம் அன்பான சகோதர சகோதரர்களே. எப்படி தெரியுங்களா? சில நேரங்கள்ல கர்த்தர் நமக்கு சொல்லிட்டதான போதனைகள்ல நம்மளால என்ன செய்ய முடியறது இல்லைங்க? ஏற்றுக்கொள்ளவே முடியறது இல்லைங்க. கடைபிடிக்கிறது ரெண்டாவது, சரிங்களா? ஏற்றுக்கொள்ளவே முடியறது இல்லை. ஒரு உதாரணத்திற்கு நம்ம அநேக வசனங்கள் காண்பிக்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு வசனம் காண்பிக்கிறோம் பாருங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். வசனம் இருக்குது. வசனம் ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா ஏற்றுக்கொள்ள முடியுங்களா? யாருங்க சத்ரு? உன் வீட்டாரே சத்ரு. ரொம்ப அருமையான பதில். யாருங்க நம்மளுடைய வீடு? பாருங்க அன்பான சகோதர சகோதரி, நேசிக்கிறோங்களா? அன்பு செய்யறோங்களா? அன்பின் வெளிப்பாடா நம்ம என்னெல்லாம் செய்வோம்? என்னெல்லாம் செய்யறோம்? அன்பின் வெளிப்பாடுனா நம்ம என்னெல்லாம் செய்வோம்? பதில் சொல்றீங்களா? இல்ல அன்பின் வெளிப்பாடா நம்ம என்ன செய்யறோம்னே தெரியலீங்களா? இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு சகோதரியை நம்ம பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்கிறோம், எக்லிஷாக்கு நம்ம வந்திருக்கிறோம் இல்லைங்களா? முதல்ல நம்ம பார்க்கிறோம். எப்படி நம்ம அன்பை தெரிவிக்கிறோம்? வாழ்த்துக்கள் தெரிவிப்போம் இல்லைங்களா? என்ன சொல்லுவோம்? பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை பார்த்ததற்கு தேவனுக்கு என்னதுங்க? நன்றி. அதை சொல்றோங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, சத்துருக்களையே நேசிக்க சொல்றாருங்க. சகோதரையே என்ன செய்ய முடியலைங்க? வாசிங்க தொடர்ந்து. கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். எதையும் எதிர்பார்க்காதீங்க. எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. கைமாறு கருதாமல் என்ன செய்யுங்க? அப்படிதான் வசனம் இருக்குது இல்லைங்களா? அப்ப நாம என்ன செய்யணும்? நம்முடைய சத்துருக்களாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா அங்க நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். கைமாறு கருதாமல் என்ன செய்யணுங்க? கடன் கொடுங்கள். அன்பா இருந்தாலும் என்ன செய்யலாங்க? அவங்க திருப்பி செலுத்துவாங்கன்னு நினைக்காம என்ன செய்யலாங்க? நம்ம கொடுக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ என்ன நடக்கும் தெரியுங்களா? வாசிங்க. உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள். அப்போதான் உன்னதமானவர்களுக்கு பிள்ளைகளாவே இருப்போம். உன்னதமானவருக்கு நம்ம பிள்ளைகளா இல்லைன்னா நாம உடன் இருக்கக்கூடியவர்களுக்கு சகோதரனும் இல்லை, அவரு நமக்கு யாரும் இல்லைங்க, சகோதரனும் இல்லை. ஏன்னா அவர் பிள்ளையா இருக்கணும், நாமும் தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். அப்பதான் யாருங்க? அன்பான சகோதர சகோதரிகளே, சத்துருக்களை அங்க நேசிங்க. அவங்களுக்கு என்ன செய்யுங்க? நீங்க நன்மை செய்யுங்க. ஒரு வேளை அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தெரியுங்களா? அவர்கள் நன்றி அறியாதவர்களும் ரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். தேவன் அதை தான் செஞ்சாருங்க. தேவனை தலையாக கொண்ட கர்த்தர் தான் செஞ்சார். அப்ப கர்த்தரை தலையாக கொண்டு இருக்கிற சபை ஜனங்களாக இருக்கிற நாமும் என்னத்தான் செய்யணும்னா இதைத்தான் செய்யணும். அன்பான சகோதர சகோதரி, கர்த்தர் இயேசு அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அங்க என்ன செய்யறாருன்னா அப்போஸ்தலரை தன் கூடவே கூட்டிட்டு போறார் தன்னுடைய ஊழியத்தினுடைய பகுதிகளில். அப்படி இருக்கும்போது 2 பேர் அவருடைய கடைசி அந்த
அவருடைய உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றும் போது என்ன செய்யறாங்கன்னா 2 வித்தியாசமான வேலைகளை செய்யறாங்க. யூதாஸ் மற்றும் பேதுரு. யூதாஸ் வந்து காட்டி கொடுக்கும் போது எப்படி தான் காட்டி கொடுக்குறாருங்க? அப்ப கர்த்தர் என்ன சொல்லுங்க, நான் உயிர் தெழுந்து வருவேன்னு சொன்னேன்ல, வருவேன். அப்ப என்ன செய்யலாம்? சொல்லலைங்க அன்பான சகோதரர்களே. உடனே என்ன சொல்றாருங்க? சிநேகிதனேங்கிறாருங்க. தலையாக கர்த்தரை கொண்டிருந்தா நம்மை காட்டி கொடுத்தாலும் மரணத்திற்கே ஒப்புவித்தாலும் அன்பான சகோதர சகோதரிகளே, சிநேகிதனே என்று கூப்பிடக்கூடியதான அன்பு நமக்குள்ள என்ன செய்யணுமா? அங்க இருக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்படி இருந்தா கர்த்தர் நமக்கு தலை. ஏன்னா கர்த்தர் யார் சித்தத்தை செஞ்சாருங்க? தேவனுடைய சித்தத்தை செஞ்சார். தேவன் இல்லைங்களா நம் மீது அன்பு வைச்சதுனால யாரை கொடுத்தாங்க? கர்த்தரை கொடுத்தாங்க. கர்த்தர் தேவன் மேலும் நம் மீதும் அன்பு வச்சதுனால அவருடைய ஜீவனையே கொடுத்தாருங்க. நாம என்ன கைமாறு செய்வோம்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. நாம செய்யறது என்ன கைமாறு செஞ்சாலும் அதற்கு ஈடும் அது கிடையாது. அன்பான சகோதர சகோதரி, அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்குமே என்ன செஞ்சிருக்கிறாருங்க? அவர் நன்மை செய்கிறார். அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம எப்படி இருக்கணும்னு பாக்குங்க அன்பான சகோதர சகோதரி. வாசிங்க லூக்கா 6ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். பாருங்க, அப்போ நாம எப்படி இருக்கணும்னா இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். ஏன்? நம்முடைய பிதா எப்படித்தான் இருக்கிறாருங்க? இரக்கம் உள்ளவராகத்தான் இருக்கிறார். நம்முடைய பேதுரு அங்க மறுதலிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் மறுதலிக்கும் போது கர்த்தர் எப்படி பார்த்தாருங்களாம்? நம்ம பார்த்துருக்குறீங்களா? பஸ்காவினுடைய பாடங்கள் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம் இல்லையா? கர்த்தர் அவரை திரும்பி பார்க்கிறாருங்களாம். அந்த சேவல் கூவும் போது எப்படி பார்த்தாருங்க? முறைச்சு பார்த்தாருங்களா? என்னமோ சொன்னேன் அப்படி பார்த்தாருங்களா? இல்லைங்க. எப்படி பார்த்துட்டாருங்களா? அன்பா பார்த்துட்டாருங்களா? அதற்கு பிற்பாடு எப்பெல்லாம் சேவல் கூவுதோ அப்பெல்லாம் கர்த்தருடைய அன்பான முகம் பேதுருக்கு என்ன செஞ்சுட்டே இருந்துச்சுங்களாம்? அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க அவருக்கு கண் முன்னாடி வந்துட்டே இருந்துச்சுங்களாம். அப்போ நம்ம கவனிக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் எப்போதும் இரக்கம் உள்ளவர்களாக அன்புடையவர்களாக அங்க காணப்பட வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்க வாசிங்க சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. பாருங்க, அப்போ இப்ப நம்ம பார்த்துட்ட இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த வேதத்தை வசனங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இவைகளை நேசித்து இவர்கள் மேல் விசுவாசமா இருந்து இவைகளை கை கொண்டுட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குங்க? ஒரு சமாதானம் இருக்குங்க. அந்த சமாதானம் யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் இல்லைங்களா? நம்ம ஆராதனையெல்லாம் முடிஞ்சோன்னு கூட சொல்லுவாங்க, என்னதுங்க? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எப்பதான் வரும்னா அவருடைய வேதத்தை நேசிக்கும் போது வரும். அன்பான சகோதர சகோதரி, அவர்களுக்கு என்ன கிடையாதுங்களா? இடரல் இல்லைங்க. அவங்களுக்கு முன்னாடி கல் இருக்காதுங்க. அவங்க அதெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. இப்போ எப்படி நடந்து போவாங்கன்னா அங்க சீராய் நடப்பாங்க. அன்பான சகோதர சகோதரி, சங்கீதம் 37 23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். பாருங்க, அப்பதான் அந்த நடைகள் என்ன செய்யப்படும்னா தேவனால உறுதி செய்யப்படுங்களாம். உறுதிப்படுத்தப்பட்டுருச்சுன்னா அங்க நிலை தடுமாறி விழுவதற்கு என்ன கிடையாதுங்க? வாய்ப்பு கிடையாது. அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க சங்கீதம் 37 31 வாசிங்க. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. சங்கீதம் 37 31. வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள். ஏசாயா ஆதார வசனம் வாசிங்க. ஏசாயா 62:10. அதுதான் நீங்க மேல தப்பா போட்டிருக்கீங்க. வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். பாருங்க, இப்போ நாம இந்த வாசல் வழியாக இடுக்கமான இந்த பாதையின் வழியாக பிரவேசிக்கும் போது இல்லைங்களா, நமக்கு முன்பாக இருக்கக்கூடியதான இந்த தடையின் கற்கள் இவைகளை நாம எடுத்து போட்டுட்டோம்னா என்ன செஞ்சிடலாங்க? சீராக அங்க நடக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர், இப்போ கேட்டுட்டு இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நம்ம அது மேல் விசுவாசத்தை வைத்து வரக்கூடிய நாட்கள் என்ன செய்யணுங்க? அதற்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யலாம்னா அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். அன்பான சகோதரர், இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு அடியனுக்கு தேவன் பாராட்டினதான மாபெரும் கிருபைக்காக என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு அங்கே ஏறெடுத்துக் கொள்கிறேன்.
வாய்ப்பளித்த சேலம் சபையர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட அங்கே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் இதுவரை காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனிமேலும் அவருடைய சத்தியத்தின்படி நாம் ஜீவிக்க நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து தேவையான பரிசுத்த ஆவியை தந்து தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆமென்.